ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்புறம் தேங்க்யூ என்னை மிஸ் பண்ணதுக்கு. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இது போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை 20 அவ்வளோக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதான் ஸ்டார்டிங்லேயே குட்டின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது 1 ஹவருக்கு போயிருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒரு பயம், இது ஒன் ஷாட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் இந்த காலேஜ் சீன்லாம் முட்டிக்கிற மாதிரி. அதாவது வேணாம், இதுவே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் மாதிரி போயிட்டுருக்கோம். ஓகேடா, இதோட ஃபைனல் பார்ட் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு எதை ஃபினிஷ் பண்ணலான்ட்டு அதுவும் சொல்லுங்கள், முடிச்சிடலாம். ஓகேடா. ஜேகே ரொம்ப டயர்டாக அப்படி வந்து படுத்திருப்பான். இப்போ ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைச்சு, என் ஃப்ரெண்ட்டாக என்ன சொன்னேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். உங்ககிட்ட தான் கேட்குறேன், எங்கள் 3 பேத்துக்கு தெரிஞ்சது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் உன் கூட நான் குடிக்கவே இல்லை. நீ சொல்லிடி, என்னைக்கு அது ஒரு நாள் என்ன அந்த மாதிரி நினச்சிருக்கியா? உங்ககிட்ட கேட்குறான், சொல்லிடி, என்னைக்கு அது ஒரு நாள் என்ன அந்த மாதிரி நினச்சிருக்கியா? நீ என்ன பைத்தியமா? நான் எதுக்கு அப்படி நினைக்கணும்? ஏன் அப்படி நினைக்கல? ஏன்னா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ அந்த மாதிரி இல்லை. அதான் ஓ ஃப்ரெண்டுகிட்ட அப்படி சொன்னியாடி, என் மாமா அப்படி இல்லைன்னு. இன்னைக்கு கண்ணு கலங்குது. நீ சொன்னதை நான் கேட்டேன். ஃப்ரெண்டு சொன்னதும் அதுக்கு நீ பதிலடியாக சொன்னதும் நான் கேட்டேன்டி. ஜேகேவை பார்க்குறீங்க? ஏண்டி ஓயன் காலை கட் பண்ணிட்டு எம்மா நைண்டுது. உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சைனில் போட்டு உள்ளே போட்டிங்க. சொல்லு மாகி, உன்னை விட வயசில் மூவ் பண்ணவங்களை எப்படி இப்படி ஆட்டி வைக்கிற? யாருடி? அதான் உங்கள் மாமா. ஓ, என்னோட ஜேகே மாமாவா? அவளும் ஆமான்றா. அதுக்கு ஆயிஷா, ஹே அவளை பார்த்தா அவங்க மாமா தாண்டி பயப்படணும். ஆயிஷா, பின்ன என்னடி, வீக்கெண்டில் போய் சரக்கு உங்கள் மாமா வாங்கி கொடுக்காருனா பெரிய விஷயம் இல்லையா? என்னங்கடி இன்னைக்கு மாமா தான் உங்களுக்கு கிடைச்சாரா? ஆமாடி, ஒரு நாள் சரக்கு வாங்கினோன்னு அப்படி சண்டை போடுற, அவரை அவ்வளோக்கு கெஞ்ச விடுற. உன்னை விட வயசில் மூப்படி போயின்றி ரொம்ப பண்ணுறடி. ஆமாம், எனக்கு சொன்னால் பண்ணணும். நான் எவ்வளோ வெயிட் பண்ணேன், வரல இல்லை. ஆனால் அடுத்த நாளே வந்து காலேஜில் நின்றார். ஆனால் அப்படி கெஞ்ச விட்டியடி ஃபஸ்ட் ஸ்டாப் வரைக்கும். உன்னை சமாதானப்படுத்தி, பாவம் அவர் உன்னை வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறான்னா எவ்வளோ நல்ல மனுஷன். இதெல்லாம் பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏ மாஹி, எதுக்குடி முடிச்சு போனது? அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். வாயை கொஞ்சம் மூடியா? மேடம் எவ்வளோ நாளைக்கு மறைக்க போகிறீங்க? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஜஃபருக்கு தெரியுமா? தெரியாது. வீக்கெண்டில் குடிக்க போறியே, அப்போ யார் வாங்கி கொடுப்பா? சங்குக்கு மாமா தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜஃபர்ட்ட சொல்லிடுவேன். ஆயிஷா இவ திருந்த மாட்டா ஆகிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி சொல்லி ஆசையை காட்டினதே நீங்கள் தான், இப்போ ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டி அதுக்காண்டி ஒன்றை மாதிரிலாம் நாங்கள் இல்லடி. சரி விடுங்க, டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, மறைக்க முடியல. அதுவும் இது ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா இன்னும் பயங்கரமான தலைவலி தெரியுமா? அன்னைக்கு எந்திரிக்க கூட முடியல, இன்னமும் ஹெட்டேகாக இருக்கு. அப்புறம்டி ஓயன், இதுக்கப்புறம் உங்க சண்டை மாமா தான் உன்னை காலேஜ் கூட போறாரா? ஆயிஷா கேட்குறா. வேற என்ன பண்ணுறது, அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, அவன் தான் என்னை லவ் பண்ணுறானே. சிரிப்பாக இருக்குது. அவனோட டெக்ஸ்ட்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா, அவன் என்னை லவ் பண்ணானா அப்படின்ட்டு. ஏண்டி ஓயன், என்னடி ஆயிஷா, இதுக்கப்புறம் உங்கள் ஜங்குக்கு மாமா அவன் வந்து ட்ராப் பண்ண மாட்டாரா? ஏன்டி அப்படி கேட்குற? உங்கள் மாமா ரொம்ப அழகாக இருப்பார் ஓயன், செம்ம ஹாட்டா ஹேண்ட்ஸமாக இருப்பார். எத்தனை காலேஜ் போலுங்க தெரியுமா, மாமா சைட் அடிப்பாளுங்க. தெரியுது நீ தானே? ஆமாடி, எனக்கு உங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஓயன், உங்கள் மாமா பற்றி ஒன்று சொல்லட்டா? ஆயிஷா கேட்குறா, உனக்கு பிடிக்குமான்ட்டு. அவ உன்ன மாதிரி நான் இல்லை அப்படின்றா. என்ன சொல்ல போற? இல்லடி, உங்கள் மாமாவுக்கு மேரேஜில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காதுன்றாரே. உங்கள் மாமா ஒரு வேலை அதுவாக இருப்பாரோ? எதுவான்னா அதாண்டி பையங்களை பிடிக்குமோ? மாயை திரும்பி பார்க்குறீங்க. என்னடி சொன்ன? இல்லை ஓயன், பசங்க லவ் பண்ணுவாங்கல்ல, உங்கள் மாமா கூட காலில் பையங்களை பார்த்தானே பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பேர் உங்கள் மாமாவை சைட் அடிச்சா அவர் கண்டு கூட மாட்டாரு. பார்க்க அழகா பிக்கா ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஆனால் பையன்கிட்ட தான் பேசுறாரு. அவருக்கும் ஏஜ் ஆகுது, அதனால குழந்தை பெற்றுக்கா. உன்னை ஃப்ரெண்டாக இருக்கேன்னு ஒரு அறையோட விடுறேன். ஆயி கணத்துல கை வச்சுக்கிட்டே ஒயனை பார்க்குறா. ஆயிஷா, என்னடி விட்டா? என் மாமாவே என் முன்னாடி அப்படி பேசுறீங்க, கொன்றுவேன். என் மாமா பற்றி உங்களுக்கு என்னடி தெரியும்? அவர் சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவா இருக்காருன்னா எவ்வளோ டேலண்டாக இருப்பார். அதனால
மேரேஜ் பிடிக்கல, இதெல்லாம் செட் ஆகும் தான் சொல்கிறத தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி என் மாமா ஒன்றும் அப்படி இல்லை. மேபி மேரேஜில் வேணால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்புறம் என்ன சொன்ன மாதிரி என் மாமானால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு அவர் இருக்கிற அழகுக்கு நீ நான்ட்டு போட்டி போட்டுட்டு இருக்காளுங்க. இந்த காலேஜில் ஏன் ஆயிஷா முதற்கொண்டு என் மாமா வளைஞ்சு பார்த்துட்டு இருப்பா. என்ன எங்கள் மாமா ஹோட்டல், பார்க், பீச்சு எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். என் மாமா பார்க்காத ஆளுங்களே இல்லை. அப்புறம் என் மாமாவோட ஆஃபீஸில் எத்தனை பேர் தெரியுமா என் மாமா என்கிட்ட அடிக்கடி வந்து சொல்லும். அப்புறம் வீக்கெண்டில் உங்களுக்கே தெரியுமே 1 வீக்கில் என்ன நடக்குதோ அதெல்லாம் என் மாமாட்ட சொல்லுவேன். அதுவும் என்கிட்ட சொல்லும். கிஃப்ட் என்ன, புக் என்ன, லவ் லெட்டர்ஸ் என்ன, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் அந்த டெக்ஸ்ட்டை பூரா என்கிட்ட காட்டும். நானே எங்கள் மாமாட்ட கேட்டிருக்கேன்டி, என் மாமா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எத்தனை பொண்ணுங்க பார்க்குதுன்ட்டு. ஆனால் என் மாமா ஒரே ரீசன் தான், எனக்கு பிஸ்னஸை பார்க்கவே டைம் இல்லை, இதில் எங்கிட்ட ஒய்ஃபை பார்க்குறது, ஒன்று பிஸ்னஸை விடணும், எல்லாம் மேரேஜ் விடணும். அதனால தாண்டி என் மாமா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேது. அப்புறம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். வீக்கெண்டில் என் மாமா வீட்டுக்கு போவேன். எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் என் மாமா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும். எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் என் மாமா ரூமுக்கு போவேன். இப்போ வரைக்கும் என் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது நான் குடிச்சிட்ருக்கேன்ட்டு. நானும் தெரியாமல் உள்ளே போய் என் மாமா கையிருக்க சிறக்க வாங்கி ஆசையாக அந்த பாட்டிலுக்கு கிஸ் பண்ணுவேன். என் மாமா முறைக்கும் தெரியுமா. உன்னை சேஃபாக பார்த்துக்க நானே கெடுக்கிறேன்டி. இது மாமா பாட்டிலவே ஃபுல்லாக குடிச்சிடுவேன். நான் குடித்த செகண்டே என் மாமா டோர் லாக் பண்ணிடும். ஏன்னா நான் புலம்புறது என்ன, இந்த காலேஜில் நடக்கிறதெல்லாம் என் மாமாட்ட சொல்லிட்டு இருப்பேன். விட்டுறது என்ன, பாடுறது என்ன, என் மாமா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் என்னைய. ஆனால் என் மாமாவோட சொண்டு விரல் கூட என் மேலே டச் ஆக தெரியுமா. நான் தான் அது ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து காமெடி பண்ணிவிட்டு அடிச்சுட்டு மண்டையை கொட்டிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்ருப்பேன். எப்போ தூங்குவேன்னு கூட எனக்கு தெரியாது. ஒன்று தெரியுமா ஆயிஷா மாகி, நாங்கள் 2 பேரும் ஒரே பெட்டில் தான் படுத்திருப்போம். யாராவது வந்து பார்த்தா புருஷன் பொண்டாட்டி படுத்திருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. நிறைய தடவை எனக்கே தெரியாமல் எத்தனை டைம் தெரியுமா என் மாமா மேலே படுத்திருக்கேன். அது கைக்குள்ளே படுக்கிறது என்ன, ஹேம்ஸில் படுக்கிறது என்ன, செஸ்ட்டில் படுக்கிறது என்ன, நெக்குக்குள்ளே கூட கட்டி பிடிச்சி படுத்திருக்கேன். ஆனால் என் மாமா கை என் மேலே ஒரு நாள் கூட இருந்ததில்லை. சில டைம் எத்தா ஆப் சரி கட்டிட்டு என்னை நிறைய டைம் கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. காலையில் கண்ணு முடிச்சு பார்க்கல என் மாமா மேலே படுத்திருக்கேன். அதுவும் எப்படி தெரியுமா, என்னோட ஆப் சரி வேலைக்கு என் மாமா என்னை கண்ட்ரோல் பண்ணி கீழே படுக்க வச்சுருக்கும் போல். ஆனால் நான் கீழே இறங்கி படுக்காமல் அது கையவே பிடிச்சி அது மேலே படுத்திருக்கேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் ஜஃபர் வீட்டுக்கு தான் போவேன். அன்னைக்கு நான் போகல, ஏன்னா எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் என் மாமாவுக்கு தெரியாது நான் அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டேன்னு தான். என் மாமாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன், எடுக்கல. கடுப்பில் தூங்கிட்டேன். கரெக்டாக நான் எந்திரிக்கல 2 மணி. எனக்கு என்னமோ என் மாமாவோட ரூம்லேயே தூங்கி பழனால எனக்கு எங்கள் பாட்டி ரூமில் தூங்க பிடிக்கவே இல்லை. எந்திரிச்சு அன் டைம் கூட பார்க்காம என் மாமா ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் பாதி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வச்சிருக்கும் போல். எனக்கு ஒவ்வொரு குஷி, அதுக்கு தெரியாது நான் இங்கே இருக்கேன்ட்டு. டோரை லாக் பண்ணிட்டு, ஏன்னா அது இருந்தால் கூட என்னை சமாளிக்கும், ஏன்னா நான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன்ட்டு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டு என் மாமா பக்கத்துலேயே படுத்துட்டேன். ஆனால் என் மாமா நல்லா குடிச்சிட்டு எப்போ ஷர்ட் போட்டிருப்பான். அன்றைக்கி அவன் போடவே இல்லை. நானும் குடிச்சிருந்தேன், அவனும் அதிகமாக குடிச்சிருந்தான். சொல்லப்போனால் நிறையா டைம் நானும் என் மாமா குடிச்சிருக்கோம். ஆனால் எனக்காண்டி அது கம்மியாக குடிக்கும் என்ன சமாளிக்கணும்ட்டு. ஆனால் அன்றைக்கி அதிகமாக குடிச்சிருந்துச்சு. நீ கூட சொல்லியிருக்கலடி மாகி, பசங்க நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணால் அவங்களுக்கு மூடு வரும்ன்ட்டு. பொண்ணுங்களோட ஸ்மெல்லு எங்கே இருந்தாலும் மோப்பம் முடிச்சு போயிடுவாங்கன்னு அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னில்ல. அப்புறம் என் பாட்டி அடிக்கடி என்று சொல்லும், வயசு பொண்ணுங்க தலை நிறைய பூ வச்சா வயசு பையங்கனால சும்மாவே இருக்க முடியாதான். அன்னைக்கு தலை நிறைய மல்லிப்பூ தான் வச்சுருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் என் மாமா என்ன அந்த மாதிரி பார்த்ததில்ல. நானும் அப்படி தான், நானும் ஒரு பையன் மாதிரி இப்படி தான் நினச்சிட்டு என் மாமா கூட ஒரே பெட்டில் படுத்திருந்தேன். அதை நினச்சிட்டு தான் இன்னைக்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அந்த போதையில். ஆனால் என் மாமா அப்படி பண்ணதே இல்லை. என்னது வரைக்கும் இந்த பார்த்தது கூட இல்லை. என்னை என் மாமா அடிக்கடி என்ன தெரியுமா சொல்லும், என்னோட ஏஜுக்கு நீலாம் என் ஃப்ரெண்ட் ஆடி, இதில் சீக்ரெட் ஃப்ரெண்டு விட குடிகாரி அப்படி இப்படின்னு திட்டும். என்ன குழந்தையா பார்த்துக்கும், சேஃபா செக்யூர்டா அதுக்கிட்ட இருக்கல நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு பயம் எதுவுமே இல்லை. காலையில் எந்திரிக்கல நாங்கள் 2 பேரும் எப்படி திரும்ப படுத்திருந்தோம். என் மாமா கையை நான் தான் பிடிச்ச என் ஹிப்பில் போட்டு அதே என்ன பின்னாடி கட்டி பிடிச்சி அதோட ஹெட்டு எங்கே தெரியுமா இருந்துச்சு, என் கழுத்துக்குள்ள. அது கையை நான் லாக் பண்ண மாதிரி அந்த டயத்தில் லாக் ஆகுச்சு. எங்கள் அத்தை டக்கு டக்குன்னு என் கையை
என் மாமா கையிலேருந்து எடுத்துட்டு எந்திரிக்கலான்னு போனா எந்திரிக்க முடியல. என்னன்னு பார்த்தா என் மாமாவோட ஹெட்டு நான் வச்சிருந்த பூவில் இருந்துச்சு. ஒரு இழுத்தான் பூ ஃபுல்லா அந்த பெட்ல. டக்கு டக்குன்னு என் மாமாவை எழுப்புனா அது ஷாக்கா. என்னடி பண்ற? டோர் சைடு காட்டினேன். டோரை பார்த்துட்டு என்னதான் பயத்தோட பார்த்துச்சு. என் மேல பதிப்பூ பிஞ்சு தொங்கி பயத்துல வெட்டவும் தான் ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்துச்சு. எனக்கு அன்னைக்கு மீனிங் தெரியல. ஒரு டைம் நீங்க சொன்னீங்கல்ல ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, என் பாட்டி சொன்னது நான் வந்துச்சு. அப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, சீரியஸ்னஸ் தெரியல. என்னை ரெஸ்ட் ரூம்குள்ள அனுப்பி அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக அந்த பூவெல்லாம் கவர் பண்ணிட்டு டோரை பயத்தோட ஓப்பன் பண்ணிச்சு. காஃபியை வாங்கிட்டு எப்பவும் என் மாமா பயப்பட மாட்டான். அன்னைக்கு ஒயன் என் ரூமில் இல்லைம்மான்னு சொன்னான். எப்பவும் இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறவன் அன்னைக்கு பயத்தில் இல்லைன்னா டோரை லாக் பண்ணிட்டு என்னை ரெஸ்ட் ரூம்லேருந்து இழுத்து எப்போ வந்துட்டு அன்னைக்கு லைட்டாக கோவப்பட்டான். நானும் சிரிச்சுட்டு அவன் கூட வம்பளத்துட்டேன். அவன் ஷோரில் அடிச்சுட்டு வெளியில் போயிட்டேன். இப்போ சொல்லுங்கடி, என் மாமா பார்த்தா அப்படி தோணுதா? முறைச்சு மாயை கேட்குறீங்க. நான் மட்டும் என் மனசில் என் மாமா ஃப்ரெண்டாக பார்க்காம இந்த ஆயிஷா இங்கே காலேஜில் படிக்கிறவளுக்கு மாதிரி என் மாமாவை நான் பார்த்துருந்தேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மாமாவை அப்பாவாக்கியிருப்பேன். நீ என்ன சொன்ன? அப்பாவாக முடியாட்டு ஃப்ரீ பிரசத்தில் 5 குழந்தை கூட நான் பெற்று கொடுத்துருப்பேன்டி. அந்தளவுக்கு ஆம்பளையாகவும் மாமா எனர்ஜியாக இருக்கான். இப்போ என் கண்ணு முன்னாடி பேசுகிறீங்களே, இந்த மாதிரி உங்களை பேசியிருக்க விட்டுருக்க மாட்டேன். ஆனால் என் மாமாவை நான் அப்படி பார்த்ததில்ல. என் மாமனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, இல்லை குழந்தை தான் பெற்றுக்க முடியாதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்க ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். முன்னாடி நடந்து போகிறீங்க, மாயை ஆயிஷாவும் உங்கள் பின்னாடி வந்து மாயை சாரி கேட்குறா, இது தெரியாமல் சொல்லிட்டேன்ட்டு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறேன். கண்டிப்பாக உனக்கு குடிச்சதுக்கு அதுக்கும் ஹெட்டேக்காக இருக்குன்னு தெரியும். அதான் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கணும்னு உனக்கு கால் பண்ணேன். ஆனால் ஹட்டனாச்சு. ஹலோ இருக்கியாடி அவன் கூப்பிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட பேசாத மாதிரி அங்கே யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நானும் அமைதியாக ஃபோனை காதை வச்சுட்டே இருந்தேன். மாஹியோட ஆயிஷா ஓ சவுண்டு எல்லாம் என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தது. அமைதியாக கேட்க ஆரம்பித்தேன். மாஹி கேட்டதுக்கு அவளை அடிச்சு, நீ பேசினது நான் கேட்டேன்டி, என்ன அவ்வளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியாடி? சொல்லுடி, என்ன அவ்வளவுக்கு பிடிக்குமா? அவ்வளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கியாடி? உங்கள் பேக்கை பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி நடந்து வந்துக்கிட்டே இருந்திருப்பீங்களடா. சைனாவில் கிடந்துக்கிறதுக்கும் உங்கள் பேக்கில் இருந்த கட்சி இங்கே அசையல, அது அப்படியே ஆன் ஆயிடுச்சு. அது தெரியாமல் நீங்களும் பேசிக்கிட்டே வந்திருப்பீங்க. சொல்லுடி, அவ்வளோ புரிஞ்சு பல்லாருன்னு சேக்கி கண்ணத்துலேயே விடுறீங்க. ஆமாடா, புரிஞ்சு வச்சனால என் நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உன்னை பற்றி பெருமையாக பேசியிருந்தேன். ஆனால் நீ 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 என்ன பண்ண? நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டேல்ல. இப்போதான் தெரியுது. அன்னைக்கு அன்னைக்கு பேசின அன்னைக்கு தானே என்கிட்ட வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சொல்லுடா சொல்லு. அவன் ஷர்ட்டை போட்டு உள்ளுக்கி அழுதுட்டு இருக்கீங்க. ஆமாடி, உங்கள் கையை பிடிச்சி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி ஒரே பெட்டில் 2 பேர் படுத்திருக்கோம். என் கை கூட உன் மேலே பட்டதில்லை, அப்படி ஒன்று பார்த்ததும் இல்லை. நீ சொன்னியே குழந்த மாதிரி, அப்படி தாண்டி உன்னை பார்த்துட்டு இருந்தேன். நீ சொன்னதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாம் என் மண்டைக்குள்ள பார்த்தது கூட இல்லை. எனக்கு தோணுது இல்லடி, நீ சொன்ன மாதிரி என் மேலே படுத்திருக்க. எத்தனையோ டைம் உன் கையெல்லாம் எடுத்து விட்ருக்க. ஆனால் நீ சொன்னல உடம்புலாம் ஆடிருச்சுடி. மற்ற பொண்ணுங்க பார்த்த மாதிரி என்ன பார்த்தேனா? நான் அப்பாவான்னு சொன்னேன்லடி, அப்பே டிசைட் பண்ணண்டி என்னோட குழந்தைக்கு நீ தான் அம்மான்னு. எந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே நான் அம்பளை நிரூபிக்கணும் தான் அப்பயே ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தேன். உன் விருப்பமே இல்லாமல் உன்னை எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு மண்டைக்குள்ள ஓடுனது, என் பிள்ளை உன்கிட்ட வரணும், உன்கிட்ட அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எனக்கு தப்பா தோணுடி. ஆனால் அதட்ட நீ இப்போ என்னை வெறுக்கிற, பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லுது. ஏன்டா அப்படி உன்கிட்ட அப்படி இருந்துட்டு இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அமைதியாக நடந்திருக்கணும், உன்கிட்ட வந்திருக்கக்கூடாது. நீ என் தம்பி கூட வளர்த்துருப்பில்ல, அவனுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. இப்போ என் பிள்ளை உன் வயிற்றில் வளர்கிற மாதிரி அவனால் அதை சொல்ல முடியல. அவன் தம்பி ஒய்ஃபுன்ட்டு என் தம்பி பிள்ளை உன்கிட்ட இருந்திருக்கும்ல. அடிக்கடின்ட்டு கேட்டல, என்கிட்ட ஏன் இப்படி பண்ண ரீசன் சொல்லுன்னு. நீ சொன்னது கிடையாதுடி, அதை உன்கிட்டே ப்ரூவ் பண்ண. சாரிடி, தப்பு பண்ணிட்டேன், லைஃபை கெடுத்துட்டேன். டிவோர்ஸ் கேட்டல, கொடுத்துரு. என் குழந்தைங்களை மட்டும் கொடுத்துரு. என் தம்பியை மேரேஜ் பண்ணின்னு ஆசைப்பட்டல, பார்த்தேன் அரசில் கிஸ் பண்ணது. சாரி.
ஆனால் ஒன்றே ஒன்றுடி உங்ககிட்ட கேட்கணும். அவனை பார்க்குறீங்க, அடிக்கடி கேட்டல ரீசன் இதை முன்னாடியே கேட்டிருக்கணும். ரொம்ப லேட்டாக கேட்குறேன்னு நினைக்கிறேன். சொன்னா என் கூட வாழ்வியான்னு நான் இப்போ கேட்குறேன். என் பொண்டாட்டியா, என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா, என் கூட வாழ்றியா? ரொம்ப நாள் லைஃப்பில் தொலைச்சிட்டேன். எந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் அப்படியே வாழ்ந்த எனக்கு புதுசாக உங்ககிட்ட இருந்து லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. அவன் கையிலேருந்து உங்கள் கையை மெதுவாக அப்படியே எடுக்கிறீங்க. அவன் பார்க்குறான். என்னால் முடியாது. அந்த பெட்லேருந்து இறங்கி இந்த ரூமை விட்டு வெளில போயிடுறீங்க. ஜிக்கி கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி ஹார்ட்டில் ரொம்ப பெயினாக அப்படி இருக்குது. ஹார்ட்டில் கை வச்சு இந்த பெயின் தாங்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி இந்த பெட்டில் பொத்துன்னு விழுகிறான். இந்த மாதிரி பெயின் அவனுக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆனதே இல்லை. ரொம்ப பெயினாக அப்படி வலிக்குது அவனுக்கு. டைம் இப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே மேலே படுத்திருக்கான். ஈவினிங் ஃபுல்லாக நீங்கள் கீழே தான் இருக்கீங்க. ஜேகே கீழே வந்து பார்க்கல. வீட்டை விட்டு போயிருந்தா கண்டிப்பாக அவனுக்கு கால் வந்திருக்கும். நீங்கள் போகலன்னு தெரியுது. அப்படியே தூங்கிட்டான். ஒரு 6 o'clock தான் அவன் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அந்த சவுண்டு கிட்ட தான் எந்திரிச்சு பெட்டில் உட்காரான். பெட்டில் பார்த்தா நீங்கள் இல்லை, அந்த ரூம்லேயே இல்லை. ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி அசிஸ்டன்ட் தான் பேசிகிட்டு இருக்கான். காலை கட் பண்ணிட்டு அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு வெளில நீங்கள் இருப்பீங்க, உங்ககிட்ட வரலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கான். அகெயின் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அவன் டவல் எடுத்துகிட்டு உள்ள ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு கீழே போகிறான். கீழே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கீழே வரையிலே பார்த்துட்டு வரான். ஷோபாவில் படுத்துருக்க மாதிரி இருக்கு. உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மெதுவாக அவன் கிச்சனில் போய் எடுத்து குக் பண்ணிகிட்ருக்கான். அந்த சவுண்டு கேட்டு ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. அவன் குக் பண்ணுற சவுண்டு கேட்குது. எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே படுத்துட்டீங்க. அவன் குக்லாம் பண்ணி அந்த டைனிங் டேபிள் வச்சுட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போயிட்டான். ஏன்னா உங்களுக்கு அந்த சவுண்டெல்லாம் கேட்டிருக்கும். கார் சவுண்டு வேறு கேட்டிருக்கோம். நீங்கள் மெதுவாக இருந்துச்சு அந்த பெட்டில் உட்காடுறீங்க. டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் இருக்குது. எதுவுமே பேசலை. மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பயங்கரமாக தலை சுற்றுது. நீங்கள் அந்த சிங்கவே பிடிச்சிருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. வாமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிற்க கூட முடியல. அப்படி இருக்கு உங்களுக்கு. மெதுவாக உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பைய ரூம்குள்ளே வந்து பெட்டில் உட்காடுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. மயக்கமாக வருது. டாக்டர் சொல்லியிருப்பாங்க அடிக்கடி உங்களுக்கு வாமிட் வரும், பயங்கரமாக தலைவலிக்கும், இந்த மாதிரி நிற்க முடியாமல் அப்படின்லாம் வரும். அவங்க ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்க, பாட்டி சொல்லியிருப்பாங்க. இந்த சிம்டம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு நல்லா எனர்ஜியாக சாப்பிடணுண்டா, ஜூஸ் நல்லா எடுத்துக்கணும், அடிக்கடி டேப்லெட் போடு, இப்படிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மெதுவாக ஒரு மாதிரி பைய நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. பயங்கரமாக தலை சுற்றிக்கிட்டு வருது. கீழே அப்படியே பிடிச்சிக்கிட்டே இந்த டைனிங் டேபிள் வரைக்கும் போயிட்டீங்க. பயங்கரமாக சுற்றுது. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி பொண்ணு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களை பிடிக்கிறான். மேலே மயங்கி விழுகிறீங்க. என்னடியாச்சு? ஜேகேக்கு பயமாக இருக்குது. கண்ணை முழிச்சு லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க. மெதுவாக உங்களை பிடிச்சிக்கிட்டே அந்த தண்ணி எடுத்து உங்கள் ஃபேஸை தொளிக்கிறான். ரொம்ப மயங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஜிக்கிக்கு பயமாக இருக்கு. எது உங்களுக்கு ஆயிடுச்சோன்ட்டு. அவர்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்லடா. உடனே அவன் டாக்டருக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ. அவன் பயத்துலேயே அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல அவங்களுக்கு வாமிட் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன சாப்பிட்டாங்க காலையில் சொல்லுங்கள் சார். அது உங்களை பார்க்குறான். நீங்கள் தான் ஒன்று சாப்பிடலடா மார்னிங்லேருந்து. கிச்சன்லேயும் எந்த குக் பண்ணதுக்கும் எதுவுமே இல்லை. என்ன சார் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்ல. இல்லை அவன் மார்னிங்கும் சாப்பிடல. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுவும் ட்வின்ஸ். அவங்களுக்கு எனர்ஜி அதாவது கொடுத்துட்டே இருக்கணும். மார்னிங்லேருந்து சாப்பிடலன்றீங்க. உங்கள் கண்டிஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? கேட்ட ஒரு மாதிரி கண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் ஃபுட் கொடுக்காதீங்க, ஜூஸ் மட்டும் கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்க, அப்புறம் ஃபுட் கொடுங்க, சரியாயிருவாங்க அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்கள தூக்கி அந்த ஷோபாவில் படுக்க வச்சுட்டு வேமா ஃப்ரூட்ஸ் இருக்கு, அது நல்லா கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. திரும்பி திரும்பி பார்க்குறான். உங்களுக்கு கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து பாரு உங்களை ஷோல்டரோட அணைச்சு ஜூஸ் குடின்னு சொல்லி உங்கள் லிப்ஸ்ட்டு வைக்கிறான். நல்லா முடியல, உம்மட்டுது. ஓமிட்டு வருதா கேன்னு ஒரு மாதிரி பண்ணோன்னா இந்த ஜூஸ் வச்சுட்டு வேகமாக தூக்கிட்டு கிச்சன் சிங்க் இருக்குல்லடா அங்கே அவன் பிடிச்சிக்கிறான். பயங்கர வாமிட் பண்ணுறீங்க. அவனுக்கே ரொம்ப பயமாக இருக்கு. உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ரொம்ப தூங்குறீங்க. ஓகே வாடி, ஓகே வாடி. உங்கள் ஹெட்டெல்லாம் ரொம்ப தூங்கிட்டு
அப்படி ஒரு மாதிரி டயர்டாக அப்படி பண்ணுறீங்க. நல்லா உங்கள ஷோல்டரோட அணைச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு, அவனே சிங்கில் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு, உங்கள் லிப்ஸ்லாம் தொடச்சி விட்டு, தூக்கிக்கிட்டு அந்த ஷோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, உங்களை அவன் மடியில் உட்கார வச்சுட்டு, பயமாக இருக்கு அவனுக்கு. ரொம்ப சலண்டு அப்படியே மேலேயே படுக்கிறீங்க. அவனுக்கு இன்னும் இன்னும் பயமாக இருக்கு. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு, இந்த ஜூஸ் எடுத்து உங்கள் லிப்ஸ்ட்டு வச்சு கொஞ்சம் குடி அப்படின்ட்டு உங்களை கெஞ்சிட்டு இருக்கான். நீங்கள் கண்ணை முழிக்க முடியாமல் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸில் வச்சிட்ருக்கான். லைட்டாக உங்கள் லிப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. கொஞ்சம் குடி எனக்கு பயமாக இருக்குடி, இது தெரியாமல் பண்ணிட்டேன்டி. கண்ணில் டியர்ஸ் வருது. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு கொஞ்சமாக குடிக்கிறீங்க. அப்படியே ஷோர்லேயே விழுகிறீங்க. அகைன் கொஞ்சமாக குடிக்க சொல்லி லிப்ஸில் வச்சுட்டு இது குழந்தைக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கான். அரை கிளாஸ் வரைக்கும் குடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் முடியலை. அப்படியே டயர்டில் அப்படியே படுக்கிறீங்க. இந்த கிளாஸை வச்சுட்டு உங்களை அப்படியே பிடிச்சிருக்கான். உங்கள் லிப்ஸ்லாம் தொடச்சி விட்டு ரொம்ப பயமாக இருக்கு அவனுக்கு. உங்கள் ஃபேஸெல்லாம் ஊதி விட்றான். ஒரு 1/2 கழிச்சு இந்த கிளாஸ் எடுத்து அகைன் கொடுக்குறான். வான்னு கூப்பிட்டு நீங்கள் குடிக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி கை எடுத்து தட்டி விட்றீங்க. கெஞ்சிறான், கொஞ்சம் குடிடி ப்ளீஸ், கொஞ்சம் குடின்னு. அகைன் கொஞ்சம் குடிக்கிறீங்க. லைட்டாக கண்ணை முழிச்சு அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உடனே அவங்கள தூக்கிட்டு இந்த டைனிங் டேபிளில் தான் அவங்கள உட்கார வச்சு அவன் பிடிச்சிக்கிறான். பிளேட் எடுத்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன், ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கா, பயமாக இருக்குது. அவன் பணிஞ்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணணும்னு பார்த்தா அந்த ஸ்மெல்லை கண்டோன்னு நீங்கள் குடித்த ஜூஸ் ஃபுல்லாக அப்படியே வெளியில் குப்புன்னு வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எக்கேக்கு உயிரே இல்லை. உனக்கு செம்ம பயமானல. உங்களை தூக்கிக்கிட்டு உன் காரில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, பயமாக வருது. பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, நம்மளோட அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு டாக்டர் தான் செக்கி கண்ணு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. பிபியெல்லாம் கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. என்ன பார்த்துட்ருக்கீங்க? உங்களுக்கு ட்ரிப் போயிட்டுருக்கு, போங்க உங்கள் ஒய்ஃபை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னு அவன் ஜெக்கி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உங்களை தான் பார்க்க வரான். உங்களுக்கு ட்ரிப் போயிட்டுருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக சவுண்டே இல்லாத மாதிரி அழுதுட்டு இருக்கான். ஒரு சிஸ்டர் வந்து தான் ஜேகே கையில் ஜூஸ் கொடுத்து இதை குடிக்க சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேவும் அதை வாங்கிட்டு நீங்கள் படுத்துருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு கூப்பிடக்கூட த்ரோட் அடைக்குது. பயத்தில் அப்படி அழுதுட்ருக்கான். அவன் கண்ணை தொடச்சிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி தூக்கம் இல்லை. லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. இதடி இதை விட்டு குடிடி, பயமாக இருக்கும், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் தான் உனக்கு ஏதோ ப்ராப்ளம்லாம் வருது. ப்ளீஸ் இதை குடிச்சிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு. இல்லை நானே விட்டுட்டு வந்துடுறேன். இங்கே இருந்தா நீ சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். பேசாமல் என் பிள்ளை அபார்ட் பண்ணிடுறியா? எனக்கு என்னமோ நீ ப்ரெக்னெண்ட்டானதில் இதெல்லாம் உனக்கு வருது. பேசாமல் அபார்ட் பண்ணிடு, அத்தையை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ட்டு அந்த ஜூஸை கொடுக்குறான். நீங்கள் குடிக்கிறீங்க. ஜெக்கி கண்ணிலேருந்து டீயர்ஸ் ஊற்றிட்டே இருக்கு. அந்த டப்பா கொஞ்சம் தள்ளுறீங்க. பார்க்குறான் அந்த டப்பா கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கு. நீங்கள் குடிச்சிட்டிங்க. உங்களை வீட்டில் படுக்க வச்சுட்டு அந்த டப்பாவை வேலை டெஸ்கில் போட்டுட்டு சிஸ்டரை பார்த்து சொல்கிறான். அவங்களும் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப்பு போட்டிருப்பாங்கடா அதெல்லாம் எடுத்துகிட்டு சைலண்ட்டாக வந்து காரில் உட்காடுறீங்க. ரொம்ப சைலண்ட்டாக அந்த கார் வீட்டுக்கு போகுது. ஜிகே எதுவுமே பேசலை. நடந்து ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. ஜிகே ஹால்லே உட்காந்து அவன் ஹெட்டை பிடிச்சி பயங்கரமாக கலந்து டீயர்ஸ் வந்துட்டுருக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக அவன் அந்த ரூமுக்கு வரவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் பெட்டில் படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ரூமுக்கு வரான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து அவன் பேக் பண்ணிகிட்ருக்கான். கபோர்ட் சவுண்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த எல்லாமே ஒரு மாதிரி வச்சுட்டுருவான். அந்த சவுண்டு கேட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எதுவும் எந்திரிச்சு அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பேக்லாம் பேக் பண்ணி சின்ன பேக்கில் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். மிரரில் பார்த்துட்டான். ஓய் இந்த பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் உன் பேக் எல்லாம் முடிச்சிட்டேண்ணா. ஒரு 10 days நார்மல் ஆயிடுவேன். 2 month தானா, அதனால் பெரிய ப்ராப்ளம் வராது. 10 days மட்டும் அந்த பெயின் இருக்குமா. அப்புறம் நீ ஓகேவான காலேஜ் போ. ஒரு 10 daysக்குள்ளே டிவோர்ஸ் கொடுத்துரு, சைன் போட்டு கொடுத்துரு. நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். உங்களை பார்க்கவே இல்லை அவன். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நீ போட்டுக்க ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்துக்கல.
இங்கே இருக்குது, கபோர்டில் இருக்குது. ஒரு டெசிஷன் மட்டும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. இந்த பேக் எடுத்துகிட்டு கீழே போகிறேன். பேக்லாம் எடுத்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டான். நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு டவல் இருக்கு எடுத்துகிட்டு உள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெஸ் இருக்குது நீங்கள் எடுத்து போட்டுட்டு எல்லோரும் இங்கே வாரீங்க, உங்களுக்கு காஃபி போட்டு வச்சுருக்கா, குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதையும் குடிச்சிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு காரில் ஏறி உட்காரிங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீடு தான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்குறீங்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு காலிங் பெல் அடிச்சிட்ருக்கீங்க. இந்த டயத்தில் யார்? பேப்பர் பால் பாக்கெட்லாம் வந்துருச்சுல்ல. டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடி காலங்காத்தால படி படி என் பேராண்டி வந்திருக்கா. 2 பேரும் வந்திருக்கீங்களா? இங்கே வாங்க. காலையிலேயே வா. அது இல்லை படி, வாமிட் பண்ணிட்டே இல்லை, அதான் நீங்கள் எல்லாம் பார்த்துக்குவீங்க. அது தானடா சொல்லிட்டு இருந்தேன். போ வாமிட் வரும், தலை சுத்தும். உங்கள் பாட்டி உங்கள் அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கிச்சனில் இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா இப்போ தான் எந்திரிச்சிருப்பாரு, வெளில வராங்க. 2 பேத்தி பார்த்தோன்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, கொஞ்சம் ஷாக்காக அப்படி இருக்குது. மார்னிங் டயத்தில் வந்திருக்கீங்களேன்ட்டு. ஓகே அதான் வாமிட்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவட்ட சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. லக்கேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அட இரு, சாப்பிட்டு போ. சாப்பிட்டு போட சங்கு. இல்லைதான் படி, நான் போகிறேன். அப்படியே அவன் திரும்பி பார்க்காம அங்கேருந்து வெளில போயிட்டான். பாட்டி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமிட்டா வருதா? இங்கே ஹெட்டாக ஆடுறீங்க. சரி ஏன்டி என் பேராண்டி ஒரு மாதிரி பேசிட்டு போறியா? உங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. சங்குக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. ஜங்கு கார் எடுத்துகிட்டு அவன் போயிட்டுருக்கான். மனசில் ரொம்ப பெயினாக இருக்குது. மனத்தை தாங்க முடியலை. அவன் குழந்தைய அவனே கொலை சொல்கிறது இவ்வளோ கஷ்டமாக பெயினாக இருக்கு. அவன் ஒரு மாதிரி எதுக்கு உங்களை தொட்டோம், எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ண சொல்கிறான். ரொம்ப பெயினோட இங்கேருந்து போயிட்டுருக்கான். ஆஃபீஸில் அவனால் பார்க்க முடியல. கண்ணிலேருந்து டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அசிஸ்டண்ட்டை ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டான். அன்றைக்கி டே அவன் வீட்டுக்கே போகலை, ஆஃபீஸ்லேயே ஃபுல்லாக இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகேக்கு கால் வருது அவங்க அம்மாட்ட இருந்து. என்னடா ஒயனை போய் விட்டு வந்திருக்க, ஒரு வார்த்தை கூட ஃபோன் அடிச்சு சொல்லலை அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. அவன் வாமிட் எடுத்தா அதான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் காலை கட் பண்ணிட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்டா மருமகள் அப்படின்ட்டு. சரின்ட்டு காலை கட் பண்ணிட்டு ஆஃபீஸில் ஒரு ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுதுலடா, இன்னமும் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கான். அசிஸ்டண்ட் கால் பண்ணால் ஆஃபீஸ் எதிர்க்க சொல்லணுன்னு அவன் கீழேருந்து வேம மேலே கேபின் தான் நாக் பண்ணிகிட்ருக்கான். உள்ளவான்னு சொன்னோன்னே இன்றைக்கி என்னால் ஆஃபீஸில் இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு வீட்டுக்கு போனால் ஹாலில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான். அவனை சுற்றி பாட்டிலாக கிடக்கு. செம்ம ட்ரிங்க்ஸ் குடிச்சு கண்ணு முன்னு தெரியாமல் அப்படியே இந்த பாட்டிலுக்குள்ளேயே படுத்து கிடக்குறான். நெக்ஸ்ட் டே 10 o'clock அவன் ஃபோன் ரிங் ஆகி கட் ஆகிட்டே இருக்கு. எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். கிரன் இருக்கு. அவனுக்கு ஃபோன் வருது, நல்லாவே கேட்குது. பட் அவனால் அதை அப்படியே பயங்கரமாக தலைவலி தாங்க முடியாமல் இதுவாக அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். கிளியராக தெரில. அவன் ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு பார்க்குறான். உங்கள் அம்மா ஃபோன் தான். அட்டன் பண்ணி ஹலோ வர. கண்ணு பயங்கரமாக கலங்குது. ஃபோனை பார்த்துட்டு மெதுவாக எழுந்திரிச்சு மேலே தான் நடந்து போகிறான். ரொம்ப ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக அப்படி வருது. ரொம்ப ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் கார் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாப் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் உள்ளே தான் நடந்து போகிறான். கால் பண்ணுறான். காலை கட் பண்ணிட்டு அங்கே நீங்கள் ஆயிஷா மாஹி 3 பேர் நிற்கிறீங்க. எங்கே இதில் சைன் வேணும், சைன் போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பேப்பரை காட்டுறீங்க. அதை வாங்கிட்டு பார்க்கலாம் இல்லை, சைனை போட்டு அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். அப்புறம் அம்மா உங்கள் அம்மாவுக்குள்ள யாருக்கும் தெரியாது, இதுக்கு தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அப்புறம் அப்பா சைன் இருந்ததா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கிளம்புறேன். வேறு எது நான் கால் பண்ணேன், அதுக்கு அவசியம் இல்லை, பார்த்துக்க அப்படின்ட்டு அவன் திரும்பி கண்ணில் புத்தன்னு ஊற்றிட்டுருக்கு. காலெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகி அப்படி போயிட்டுருக்கான். நீங்கள் அந்த பேப்பரை சிஸ்டரை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்க்குறாளுங்க. அவளுக்கிட்ட நைட்டே கால் பண்ணி இன்னைக்கு சொன்னது எல்லாம் சொல்லியிருப்பீங்க. உங்களை சிஸ்டர் கூப்பிட்றாங்க, உள்ளே போயிட்டீங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு 1/2 hour கழித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்க்குறாளுங்க. கையில் ட்ரிப் போயிட்டுருக்கு. உங்கள் அம்மாட்டேருந்து கால், பாட்டிகிட்டேருந்து கால்,
என்ன டைம் ஆச்சு வெளில போகணுன்ட்டு இன்னும் வரல அப்படின்ட்டு கால் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஃபெயிண்ட்லேருந்து கண்ணை முழிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பெயினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து கால் வருது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கால் அட்டன் பண்ணலடி, எங்களுக்கு பயமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காளுங்க. கால் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே நீங்களும் ஃபோனை வாங்கி பேசிகிட்ருக்கீங்க. அம்மா ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன், நான் வர லேட் ஆகும், வந்துடுறேன். என்னடி வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இல்லை நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூங்குறேம்மா அப்படின்ட்டு காலை கட் பண்ணுறீங்க. சரி ஓகே, ஃப்ரெண்ட் வீடு தானே, இதுவும் பக்கத்தில் தானே அப்படின்ட்டு அவங்களும் விட்டுறாங்க. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 8 o'clock ஆனோன்னே என்னடி இல்லை வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் கால் வந்துட்டே இருக்க பார்த்துட்டு எங்கே ஆகி வீடு தானே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஜேகே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடி அவன் தான் விட்டுட்டு போனான், இப்போ எதுக்கு கூட்டிகிட்டு போனான், இங்கே கூட வரல. இல்லை நீ கால் பண்ண, நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு சொன்னோன்னே அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாருமா அப்படின்ட்டு போய் சொல்கிறீங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. சரி இரு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஜேகே கால் பண்ணாங்க. ஜேகே எடுக்க மாட்றான். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டைம் ஆகுதுலடா, அவளுக்கும் கால் வந்தோன்னே நீங்கள் அவளுகளை போ சொல்கிறீங்க. எப்படி ஒன்று விட்டுட்டு போகிறதுன்னு நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு அவளுக்கு 2 பேத்தையும் அனுப்புறீங்க. உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாளுங்க. நீங்கள் சாப்பிடணும், ஃபுட் வாங்கணும், தனியாக இருக்கீங்க. ஜேகேக்கு கால் பண்ணி பார்த்துட்டு அவள் எடுக்க மாட்டானோன்னு ஜேகேவோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஜேகேன்ட்டு எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் பேசிக்கிறாங்க. உங்கள் பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டாடியை விட்டுட்டு போகிறான், அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டானா நிற்க முடியல என் பேரனுக்கு அப்படின்ட்டு அது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிஸ்டர் வந்து சாப்பிட்டீங்களா, உங்களை பார்த்துக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்படிலாம் கேட்குறாங்க. போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம தனியாக இருந்திருப்பீங்களா, பேரண்ட்ஸ் எங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எங்க அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை பார்த்துக்க ஆள் வேணும் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கீங்க. எங்கிட்ட ஜேகே அவன் நல்லதை ஏற்றுக்க முடியாமல் பயங்கரமாக அழுத்துட்டு குடிச்சிட்ருக்கான். அவன் கையை பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா சைன் போட்டு கொடுத்துட்டான். அவன் ஃபோன் ரிங் ஆகுது, கட் ஆகுது, அகெயின் கால் வருது. அவன் குடிச்சிட்டே அந்த ஃபோனை பார்க்குறான். கண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணை ஒரு மாதிரி பிளர்ராக அப்படி இருக்குது. தொடச்சிட்டு பார்த்தா உங்ககிட்டேருந்து கால். கண்ணில் வந்து டியர்ஸ் ஊற்றிட்டே இருக்கு. அழுகுறான், கத்துறான் பயங்கரமாக. அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி சொல் வரேன் காலை கட் பண்ணிவிட்டு அவன் குடிச்சிருக்கான். அப்படி இருந்தும் அவன் ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் வரான். இந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு ஃபேஸ்லாம் தொடச்சிக்கிட்டு வேறெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டு என்ன சார் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இது ஹாஸ்பிட்டல் இப்படி தான் வருவீங்களா, இல்லை சாரி ஓ நீங்கள் தானா, கூட்டிகிட்டு போயிட்டு இதான் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். சவுண்டு கேட்டு பார்த்தா அவன் வேர்த்து ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஈரமா, அப்படி அவன் ஹேர்லாம் ஒரு மாதிரி குழஞ்சு அப்படி வந்து உங்ககிட்ட வந்து நின்றோன்னே உங்களுக்கு ஸ்மெல்லு பயங்கரமாக அப்படி வருது. எனக்கு இது நல்லா பேச முடியல, வாயெல்லாம் கொன்னுது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். என்ன குடிச்சிருக்கியா சொல்லு, குடிச்சிருக்கியா அது அப்படின்னு மண்டை ஆட்டுறான். எங்கள் அம்மா அது கால் பண்ணாங்களா, அதுக்கும் மண்டை ஆட்டுறான். என்ன சொன்ன, அட்டன் பண்ணலை, ரொம்ப சந்தோஷம், என் அம்மா கிட்ட அவன் கூட இருக்குன்னு சொல்லிட்டேன், என்னால் இப்போ வீட்டுக்கு போக முடியாது. உனக்கு கண்ணிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. என்ன ட்ரிப் போட்டிருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கீங்க, மேலே பெட்ஷீட் கவரில் இருக்கு, பண்ணிட்டியா, என்ன அபசன் பண்ணிட்டியா, பண்ணிட்டேன், பசிக்குது, டேப்லெட் போடணும், இது வாங்கிட்டு வரேன். ஆனால் போகலையே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு தான் வெளில போகிறான். நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃபுட் வாங்கிட்டு வரான். அதனால் எந்திரிச்சு உட்கார முடியாது, அதனால அவனே உங்களுக்கு ஃபீட்லாம் பண்ணுறான். உம்மட்டுது, அல்கஹால் ஸ்மெல்லு பயங்கரமாக குடிச்சிருப்பான் போல். நீங்கள் டேப்லெட்டாக சொல்கிறீங்க, அதெல்லாம் தள்ளாடிக்கிட்டே எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் குடிச்சிட்டு சிஸ்டர் தான் வராங்க, திட்டுறாங்க. இப்படி தான் உங்கள் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வருவாங்களா, சொல்ல மாட்டிங்களா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சாரி கேட்குறீங்க. உங்களுக்கு அகெயின் வேறு ட்ரிப் போட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு பெயின் இருந்தா நல்லதாக போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் போயிடுறாங்க. நீங்கள் டேப்லெட் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அவனுக்கு இருக்க இன்னும் ஒரு மாதிரி போத அப்படி இருக்கு. அவனும் அப்படியே இந்த பெட்டில் ஹெட்டை வச்சு அப்படியே அவனும் படுத்துட்டான். நெக்ஸ்ட் டே ஆகுது. சிஸ்டர் தான், சார் எந்திரிங்க சார், நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. அவன் ஷோல்டர் பிடிச்சி தட்டுறீங்க. அவன் லைட்டாக கண்ணை முடிச்சு
எந்திரி. அவன் எந்திரிச்சு தலை பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு. சிஸ்டரை பார்த்தோன்னா வெளில போங்க, செக் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இல்லை இன்னைக்கு? ஆமாம் சார். இது பெயின் சார். 2 மந்த் தானே சார். ஒரு 10 days மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் வெளில இருக்கு சார். ஓகே, நான் வெளில போயிடுறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. சிஸ்டர் தான் ஜேகே கூப்பிட்டு உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், அந்த டேப்லெட் டயத்துக்கு போட சொல்லுங்க. அப்புறம் பெயின் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்போ ஒரு சிஸ்டர் தான் வீல் சேர் மாதிரி இருக்குல்லடா, அதில் ஒரு ஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க தூக்க வர்றாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஜிகே உங்களை தூக்கிட்டு சார் உடனே தான் நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்களை தூக்கிக்கிட்டே அவன் உங்களை காரில் சேஃபாக உட்கார வச்சு அந்த டேப்லெட் எல்லாமே கவரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக அவள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அமைதியாக இருக்கீங்க. உங்களை தூக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஹெட்டை டவுன் பண்ணியிருப்பீங்க. அவன் காலில் தட்டணுன்னு திரும்பி பார்த்தா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படியே பாட்டிலாக கிடக்கு. ஜேகே குடிச்சு அங்கே போட்டிருப்பான் போல். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்களை மேலே தான் கூட்டிகிட்டு போகிறான். அவனோட ரூமில் தான் படுக்க வச்சுட்டு டேப்லெட்லாம் பக்கத்தில் வச்சுட்டு மேலே பெட்ஷீட் கவர் பண்ணி கீழே போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைம் டேபிள் வச்சுட்டு அவன் குடிச்சு போட்ட எல்லா பாட்டிலும் எடுத்து ரிமூவ் பண்ணி இந்த ஃபுட் எடுத்துகிட்டு மேலே வரான். அங்கே வச்சுட்டு உங்களை மெதுவாக தூக்கி இந்த ரெஸ்ட் ரூமில் சேர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்கார வச்சு உங்களை ப்ரெஷ் பண்ணுறதுக்கான் இல்லை அவன் கொடுத்துட்டான். நீங்கள் ப்ரெஷ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு உங்களை தூக்கிட்டு வந்து அந்த பெட்டில் உட்காரச்சு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு அந்த டேப்லெட்லாம் கொடுக்குறான். நீங்கள் போட்டுட்டீங்க. மெதுவாக உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். சும்மா ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்ஸ் எடுத்துகிட்டு வரேன், ரெஸ்ட்டுடு. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறான். உங்கள் அம்மா எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அத்தை கூட கேட்டு சண்டை போட்டுட்ருக்கா. என்னடா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல, அங்கங்கே அழைச்சிக்கிட்டு இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அகெயின் அவன் காருக்குள்ளே கீழே பாட்டி நானும் வரேன் சொன்னாலும் இல்லை அப்படின்ட்டு அவன் இருக்கட்டும் 10 daysக்கு அப்புறம் நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்ட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டான். அவன் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். டிக்கியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே வரான். எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே வந்து உங்களை பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. மெதுவாக லக்கேஜ் வச்சுட்டு உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணி மேலே கொண்டு வந்து உங்களை கூப்பிட்றான். லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அகெயின் ஃபுட் சாப்பிட சொல்லி இங்கே போதும் நல்லா சாப்பிட முடியலன்னு சொன்னாலும் கொஞ்சம் சாப்பிட்டு டேப்லெட் போடணுன்ட்டு நான் சொல்கிறான். கம்மியாக சாப்பிட்டு டேப்லெட் போட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்படியே ஒரு 4 நாள் ஆகுது. கொஞ்சம் ஓகேவா எந்திரிச்சு உட்காடுறீங்க. மெதுவாக நடந்து நடந்து ரெஸ்ட் ரூம் போய் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. ஜேகே ஃபுட் குக் பண்ணி உங்ககிட்ட வச்சுட்டு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிட்டான். ஆஃப்டர்நூனுக்கு போட்டு வச்சுருப்பான். ஈவினிங் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறான். இப்படியே அந்த 10 daysம் உங்களுக்கு ஜூஸ் டேப்லெட் சாப்பாடு எல்லாம் டயத்துக்கு டைம் கொடுத்துட்டான். நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓகேவா கொஞ்சம் நல்லாவே நடக்கிறீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஜேகே எப்பயும் போல மாதிரி 6 o'clock, அதாவது உங்களுக்கு இப்படி இருக்கனால அவன் 6 o'clockே வந்துடுவான். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஹாலில் நிற்கிறீங்க. மார்னிங் சொல்லியிருப்பீங்க என்னை வீட்டில் போய் விட்டுரு அப்படின்ட்டு. அவன் எதுவுமே சொல்லாமல் உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு அவன் காரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். எதுவுமே உங்களுக்குள்ளே நடக்காத மாதிரி ஒரு ஸ்மைலோட உங்கள் லக்கேஜ்லாம் கொண்டு வீட்டுக்குள்ளே வரான். எல்லாத்திட்டையும் நார்மலாக பேசிட்டு பார்த்துக்கங்க அப்படின்ட்டு உங்கள் ரூமில் வந்து அவன் ஹிப்பில் சொருகியிருப்பான். அதை எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். நீங்களும் அதை வாங்கி என்னென்னு பார்க்குறீங்க. டிவோர்ஸில் சைன் போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஹாப்பியாக இருவேன், பாய், இல்லை குட் பாய். உங்கள் ரூமை விட்டு வெளில போகிறான். உங்கள் அப்பா அம்மா உங்கள் பாட்டி எல்லாத்திட்டையும் பேசிட்டு பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இருந்துட்டு ஒரு நாளைக்கு போடா, அப்படியா ஆஃபீஸ் டைம் ஆச்சு. டீ இப்போ இல்லை எவ்வளோ நாள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்ல, அதான் பெண்டிங் ஒர்க் இருக்குது. சரிடா கொஞ்சம் பார்த்து பத்திரமாரு, சாப்பிட்றா இல்லாட்டி இங்கே கூட கிளம்பி வந்துடு அப்படின்ட்டு உங்கள் பாட்டி உங்கள் அத்தைலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு அவனும் போயிட்டான். உங்கள் அத்தை உங்கள் அம்மா எல்லாம் பேசுவாங்க, ஜேகேக்கிட்டையும் பேசுவாங்க. நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் சைன் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஜேகேட்ட சென்ட் பண்ணிட்டீங்க, நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அவனும் எதுவுமே சொல்லலை. அவன் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ப்ரோக்காக அவன் வீட்டுக்கு தான் போகிறான். டோரை டமான்னு ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரூம்லேயே பயங்கரமாக கத்தி அழுகிறான். அவன்கிட்ட இருந்தது எல்லாம் அவனை விட்டு போன மாதிரி இருக்கு. மாமம்மன்னு கூப்பிடுவீங்க, ஃப்ரெண்டா, சீக்ரெட்டா, ஒரு
பெயின்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, நீங்கள் ஷேர் பண்ணுறது, நல்லா ஜாலியாக உங்ககிட்ட பேசியிருப்பான். இது நடந்ததுலேருந்து உங்கள் கூட ஃபிசிக்கலாக அப்படி இருந்திருப்பான். உங்ககிட்ட இருந்த பேபி அதை ஹாப்பியாக உள்ளுக்குள்ளே பெயினாக ரீசனே இல்லாமல் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் சொல்லாமல் இப்போ சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்க எதுவுமே தயாராகவே இல்லை. அவனே இப்போ அவனோட பேபியை அபார்ஷன் பண்ண சொன்னது, நீங்கள் அபார்ஷன் பண்ணது, டிவோர்ஸில் சைன் போட்டது எல்லாம் அவனை ஏதோ நரகத்தை விட மோசமாக, சாவை விட கொடுமையாக இருக்குது. அவனுக்கு ஹார்ட்லாம் ப்ரோக்கா ஃபெயிட்டா பிடிச்சு செத்தா கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு கொடுமையாக அப்படியே கத்திட்டே இருக்கான். அது வெளியில் அந்த செக்யூரிட்டி இருப்பாங்கடா, அவங்களுக்கு கேட்டு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடியாந்து டோர் ஓப்பன் இருக்கும்டா, ஒரு மாதிரி எட்டி, சார் உடம்புல வெளில போ. அவன் அங்கேருந்து போகிறான். ஏன்னா ஜிகே ரொம்ப டியர்ஸாக, கண்ணிலலாம் டியர்ஸ் வந்திருக்கும். பயங்கரமாக அவன் ஷர்ட்லாம் கிழிச்சு அப்படிலாம் ஒரு மாதிரி இருந்திருப்பான். ஏதோ டிப்ரெஷனில் இருக்கார் போல், அதான் அப்படி ஆகுது அப்படின்ட்டு அவன் அமைதியாக போயிடுறான். ரொம்ப நேரமாக கத்துற சவுண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகுது. உங்கள் பாட்டி ஜேக்கு கால் பண்ணி அவள் காலேஜ் போயிட்டாடா, என்னடா விட்டுட்டு போனேன், அதுக்கடுத்து வந்து பார்க்க மாட்டேற அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஜேக்கியோட அம்மாவும் திட்டிகிட்ருக்காங்க, என்னடா போய் பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு. போகிறேம்மா, இப்போ போகிறேன், காலேஜுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க, என்னடி ஜேகே கிட்டே பேசினியானா அமைதியாக, அவங்களுக்கு தெரியும் அவன் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்ட்டு, அதனால சும்மா அவங்ககிட்ட கேட்பாங்க, இன்னமும் கோவமாக இருக்கியா ப்ளீஸ் டி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், இதை பற்றி அடிக்கடி கேட்காதீங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பீங்க. நீங்கள் ஜேக்கு கால் பண்ணி சாட்டர்டே சண்டே என் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன், ஆனால் உன் கூட இருக்கேன்னு சொல்லிடு, எனக்கு காலேஜ் ஆஃப்டர்நூன் முடிச்சிடும், ஆனால் நான் உங்ககிட்ட தான் இருக்கேன் அப்படின்ட்டு என் அம்மாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சொல்லிடு இப்படிலாம் சொன்னோன்னா அதுக்கும் அவன் ஆமாம் சொல்லியிருப்பான். லேட்டாக தான் வாரீங்க, நீங்கள் 2 பேரும் தான் மீட் பண்ணிகிட்ருக்கீங்க பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் ஃபேமிலி நினச்சிட்ருக்காங்க. இப்படியே 2 மந்த் 3 மந்த் அப்படி பாஸ் ஆகிட்ருக்கு. ஜேகேவோட அம்மா திட்டிகிட்ருக்காங்க, ஒரு நாள் கூட இங்கே போய் தங்க மாட்டேன்ட்டு உங்கள் அத்தை கால் பண்ணி பேசிகிட்ருக்காடா, பாட்டி கேட்டுட்ருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே, நைட்லாம் நான் ஆஃபீஸில் தான்மா இருக்கேன், அவளை நல்லா தான் பார்த்துக்கிறேன், பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவளுக்கு தேவதோக நான் பார்த்துக்குருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுவான். நீங்கள் நாங்கள் எல்லாம் வாயின் வீட்டுக்கு போகிறோம், கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஜேக்கியோட பாட்டி உங்கள் அம்மா கூட ஜேக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. அப்புறம் உங்கள் அப்பா, ஜேக்கியோட அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக வாடா அப்படின்ட்டாங்க. எல்லாம் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, ஜேகே இன்னும் வரல, உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்க, அமைதியாக சைலண்ட்டாக அப்படியே இருக்கீங்க. ஜேகேயோட கார் உங்கள் வீட்டுக்கு என்ட்ரு ஆகுது. அவனும் கார்லேருந்து இறங்கி உள்ளே தான் வாரான். ஆளுங்கள்லாம் நிறையா இருக்காங்க. அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ், ஜேகேயோட ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. ஜேகேயோட அம்மா முறைக்கிறாங்க ஜேகே பார்த்து. அவன் நார்மலாக இருக்கான், என்னம்மான்னு கேட்குறான். போடா சேரில் உட்கார சொல்கிறாங்க. பாட்டியும் உட்கார சொல்கிறாங்க. வயனை கூட்டிகிட்டு வாங்கடி. ஜேகேயோட அம்மா தான் உங்கள் ரூமுக்கு வந்து உங்களை கூட்டிக்கிட்டே வராங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களை பார்த்து 3 மந்த்துக்கு மேலே இருக்கும். உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வைங்க. ஜேகேயோட அம்மா தான், என்ன நீ எனக்கு 5 மாதம் ஆகுது, அவள் ஸ்டொமக் ஏன் சின்னதாகவே இருக்கு, செக்கப்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களா என்ன? என்னம்மா அவள் நல்லா சாப்பிட்றாளா என்ன? ஏன்ட்டு இப்படி சொல்கிற? நல்லா தான் சாப்பிட்றா, செக்கப்லாம் என் பேத்தியே போயிடுவாடி, அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஏன் என் பேராண்டி கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லுவானே, நான் அவன் பொண்டாட்டி நேரே கூட்டிகிட்டு போகிற சொல்ல மாட்டேன் அவங்க அம்மாட்ட. நான் நம்ம கூட்டிகிட்டு போகிறேன். ஜேகே அந்த சேர்வே அவ்வளோ கிரிப்பாக டைட்டாக பிடிக்கிறான். டாக்டர் என்னடா சொல்லுவாங்க? என் குழந்தை நல்லா இருக்கு. அப்புறம் என்னடி? இல்லைம்மா வயிறு ரொம்ப சின்னதாகவே இருக்காதா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாமி பிரசாதத்தை கொடுங்க, இந்த சந்தனத்தை எடுத்து வச்சு விடுங்க, மருமகளுக்கு எடுத்து வச்சு விட்றி, பேத்தி எம்பிட்டு லட்சணமாக இருக்கா பாரு, அழகு அதிகமாகிட்டே இருக்கு. ஜேகே ஹெட்டை டவுன் பண்ணதான் நம்ம கூட பார்க்கல. அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் பெயினாக இருக்குது. ஏன்னா 5 மந்த்துனா ஸ்டொமக் பெருசாக இருக்கும். நீங்கள் தான் எல்லாமே ஹாஸ்பிட்டலே போய் அபார்ஷன் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எப்படி உங்கள் ஸ்டொமக்கில் பேபி இருக்கும்? அவனால் அதை தாங்கவே முடியலை. ஜேகேவோட அம்மா தான் உங்கள் கணத்துலலாம் சந்தனம் வச்சு பொட்டு வச்சு ஏதோ பிரசாதம் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் அத்தை, உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சாமி கும்பிட சொல்கிறாங்க. ஜேகேனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் அவ்வளவுக்கு கோவப்படுறான், அவனால் தாங்க முடியலை, கண்ட்ரோலாக இருக்கிறான். அவ்வளோதாண்டா, சரிப்படி கிளம்புறேன். என்ன கிளம்புறியா? இன்னைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி சந்தோஷம் மாறடா. அம்மா கிளம்புறேன், டைம் ஆச்சு. போடா, பத்திரமா அவளை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட போ. போச்சங்கோ, ஆளுங்க முடி அசிங்கப்படுத்தாம. உங்கள் கையை பிடிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் கையை பிடிச்சி
அந்த ஸ்டெப்பில் கூட்டிகிட்டு உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளவும் கூட்டிகிட்டு போகிறான். அவனால் அதை தாங்க முடியல. அப்படி பயங்கரமாக கோவம் வருது. டோரை லாக் பண்ணிட்டு உங்களை தான் திரும்பி பார்க்குறான். அமைதியாக அந்த பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. கிட்ட வந்து உங்கள் நெக்கை பிடிச்சி, ஏண்டி ஏன் சொல்ல வேண்டியதானே, உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என் பேபி கொண்டுட்டேன், அப்புறம் ஏண்டி அமைதியா உங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க அன்டியஸோட அவ அப்படியே முறைச்சு உங்களை அப்படியே நெக்க பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். தானே பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நானே மொத்தமா ஏத்துக்கிட்டு ஏத்துட்டு பண்ணி விட்டல. அம்மா அம்மா பாட்டு சொல்ல வேண்டியதானே, இன்னும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் கால் பண்ணாத, உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் போதும். முதல்ல இந்த ட்ராமா விட்டுரு. உங்க கழுத்துல போட்டிருக்க அந்த மாலை அப்படியே அத்து போடுறான். இந்த இந்த தாலி இன்னும் கழுத்துல தான் இருக்கா? உங்க தாலியை பிடிச்ச ஒரு இழுதான் கையோட வந்துருச்சு. வந்து பாக்குறீங்க. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. கட்டினது நானே கொண்டு போறேன். இதுக்கப்புறம் நீ எங்க வீட்டில் நீயே சொல்லிடு. கால் பண்ணாங்க நான் சொல்லிடுவேன். அந்த ரூமை விட்டு அவன் கீழே போகிறான். ஸ்டெப்பில் இறங்கி கீழே ஆளுங்களாம் இருக்காங்களடா. அந்த தாலி எடுத்து அப்படியே அவன் பேண்ட் பேக்கில் வச்சுட்டு கேஷுவலாக கால் வருது, அவன் தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு டி மா அரிமா அப்படின்ட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் அமைதியாக அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் தூங்குறேன் அப்படின்ட்டு ஜெக்கி சொல்லிட்டலடா. மேலே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் 5 மந்த் அப்படி இப்படின்ட்டு அவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ரிலேட்டிவ்லாம் சொல்லிவிட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. இப்போ அத்தை மாமா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் அவர் தான் உங்கள் வீட்டில் இருக்காங்க. இப்போ உங்கள் அத்தையும் உங்களை பார்க்கறதுக்காண்டி மேலே வராங்க. டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே வந்தால் மாலைலாம் ஒரு மாதிரி அத்து அப்படி ஒரு மாதிரி கீழே கிடக்கு. பார்த்துட்டு ஒரு மாலையை உங்கள் எடுத்து அந்த பக்கத்து வச்சுட்டு உங்களை பார்த்தா பெட்டில் படுத்துருக்கீங்க. அங்கிட்ட திரும்பி நல்லா டயர்டாக இருக்கா, சரி எழுப்ப வேணாம் அப்படின்ட்டு அவங்களும் கீழே போயிட்டு உங்கள் அம்மாட்ட அப்பாட்டெலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டைம் இப்படி ஆகுது. பாட்டி தான் அவங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து வச்சுட்டு, ஒயன் எந்திரா சாப்பிட்றா, தண்ணி இருக்கு, சாப்பிட்டு டேப்லெட் போடு, பாட்டிக்கு ப்ரெஷர் இருக்குல்ல, டேப்லெட் போடுறேன், சாப்பிட சொல்லும், பாட்டி வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் ஒரு மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க போயிடுறாங்க. நீங்கள் எந்திரிச்சு மெதுவாக எங்கிட்ட டேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. சாப்பிட முடியலை, கொஞ்சோன்னு சிங்கில் கொட்டிட்டு அப்படியே அங்கே சாப்பிட்ட மாதிரி வச்சுட்டு அப்படியே பெட்டில் படுத்து பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டீங்க. எங்கேயாச்சும் பாட்டி வந்து பார்த்தா அப்படியே தூங்கிட்டீங்க. சரி பிள்ளை சாப்பிட்டு டயர்டில் தூங்குது அப்படின்ட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் அம்மாட்டெலாம் சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் படுத்துட்டாங்க. இங்கே ஜேகே ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கால் வருது, அவன் எடுக்க மாட்டான். வந்து வந்து கட் ஆகுது. செம்மையாக டென்ஷன் ஆகுது அவனுக்கு. மாற்றி மாற்றி கால் வருது. ஒர்க் பார்த்துட்ருக்கான். கடுப்பில் ஃபோனை பார்த்தா ஒரு டென்ஷனோடு எடுத்து ஹலோ காலை கட் பண்ணிட்டு செம்ம வரியா ஆஃபீஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். கேட்டு ஓப்பன் ஆகுது. உள்ளவும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு டமார்னு லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். இங்கே எதுக்கடி வந்த, இங்கே எதுக்கடி வந்த, எனக்கு தான் கால் பண்ணாதன்னு அப்புறம் எதுக்கடி என் வீட்டுக்கு வந்த, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தானே கட்டின தாலியை கூட கத்துருத்தானே வந்தேன், இந்த இடத்துல இதுக்கடி வந்த பயங்கரமாக கத்துறான். சின்ன பார்க்கல உனக்கு எப்படி தெரியுது, ரிச்சாப்பா என்ன தெரியுதா, இல்லை நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுற பூம்பும்மான்னு நினச்சடின்னு சொல்லிடி, உன்னதானே கேட்டுறேன். கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபைல் எடுத்து அவன் மூஞ்சிலே வீசி எறிகிறீங்க. அதுலேருந்து பேப்பராக கீழே விழுகுது. எதுவுமே கண்டுக்காம அப்படியே நீங்கள் வாட்டில் நடந்து ஸ்டெப்பில் ஏறி போயிட்டுருக்கீங்க. முன்னாடி என்ன அப்படின்னு கத்துறான். நீங்கள் கண்டுக்காம மேலே போயிட்டுருக்கீங்க. பேப்பர் பறந்து அப்படியே கீழே விழுகுது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து திடீர்னு சைனாக போடணுமா, தானே நிம்மதி இருக்க முடியல ஓரண்டி அப்படின்னு அவன் பேனை எடுத்து இந்த டேபிளில் வச்சு சைன் போடலான்னு போகிறான். பேப்பரை பார்க்குறான். ஒரு பேப்பராக பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு அந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணுறான். திருப்பி பார்த்துட்டு அவன் கையில் வச்சுருக்க பேப்பரும் பார்க்குறான். அதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கெலாம் தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு ஸ்டெப்லாம் வேகமாக ஏறி ரூம்குள்ளே அதை அப்படியே கீழே போட்டு உங்களை பார்க்குறான். பெட்டில் போய் படுத்துருக்கீங்க. அவன் கண்ணை உங்கள் ஸ்டொமக்கை தான் பார்க்குது. கண்ணு கலங்கி அப்படியே ஒரு பதட்டத்தோட பயத்தோட அந்த பெட்டுக்கிட்ட வரான். அவன் கை நடுங்கி அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கல. கண்ணை ஓப்பன் பண்ணி அவன் கையை தட்டி விட்றீங்க. என்னை தொட்ட உனக்கு மரியாதை இல்லை, எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீயே சொல்லிட்ட,
அழுக முடியுது. அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து வேகமாக தாலி எடுத்து அவங்க கழுத்தில் கட்ட வாரான். அவங்க கையெடுத்து அவன் தட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்கிறது கல்வி கேட்க முடியாது, கைடு. அவன் கட்ட வாரான், நீங்கள் தடுத்துக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. தட்டிலடா, அப்புறம் கட்டை போட்டுடி. உங்க 2 கையும் ஒரு மாதிரி பிடிச்ச சேர் தானே கட்டியிருப்பீங்க, அதை வச்சு லாக் பண்ணி முடிச்ச போட்டு அப்படியும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் உங்க கழுத்தோட கட்டி பிடிச்ச மாதிரி பின்னாடி தாலியை வச்சு முன்னாடி முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். உங்க கழுத்துல தாலி இருந்தா போதும் அப்படின்ட்டு. என்னடா பண்ற? வாலிலடி நான் எப்படி முடிச்சு போட்டுட்டு இருக்கேன் போட்டேன். இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி முடியாது. என் தாலி கட்டிட்டு கண்டி எத்தனை டைம் கட் பண்ண பொண்டாட்டி இல்லை. சரி டயர்டா இருப்பா, தூங்க. அவனை பார்த்து முறைக்கிறீங்க, தூங்கு தூங்கு, டயர்டா இருப்பா. அவன் பாட்டில் உங்கள் திங்ஸ்லாம் இருக்கும்லடா, அதெல்லாம் எடுத்து அவன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க மிரர்லேருந்து. உங்களை சிரிச்சு பார்த்துக்கிட்டே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். நீங்கள் கடுப்போட அங்கிட்டு திரும்பி படுத்துட்டு இருக்கீங்க. அவன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எனக்கு வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. திரும்பி உங்களை பார்க்குறான், படுத்துருக்கீங்க. ஒரு பிரைடான ஸ்மைலோட ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கான். அவன் மண்டைக்குள்ளே ஓடுறது அந்த ஃபைல், அந்த பேப்பர் தான். நீங்கள் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களடா, அங்கே சின்னோன்னு ஏதோ கட்டி மாதிரி இருந்திருக்கும். அதை கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி பேபிக்கும் உங்களுக்கும் ஏதாவது வேற மாதிரி இது ப்ராப்ளம் பேபியோட கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் லைட்டாக குட்டியாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் ஜெக்கி கிட்ட சைன் வாங்கியிருப்பீங்க. ஜெக்கி அதெல்லாம் பார்க்காம சைனை போட்டு கொடுத்துருப்பான். அந்த ட்ரிப் ஆப்ரேஷன்லாம் பார்த்துட்டு 10 days வேறு இருக்குன்னு சொல்லாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். இப்போ அதெல்லாம் இல்லை, அவனோட பேபி இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. ஆனால் கொஞ்சத்தில் அவனோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக அப்படி ஆகுது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலை கட்டு வெளில வந்து உங்களே பார்க்குறான். நீங்கள் படுத்துருக்கீங்க, உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறான். ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே தள்ளி வந்து படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆக சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இல்லாட்டி நானே அவனை ஃப்ரெஷ்அப் ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் அவனை செம்மையாக திட்டி வெளில அனுப்பிச்சிடுறீங்க. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கீழே போய் குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த ஸ்டெப்பில் மெதுவாக ஜேகே உங்கள் சவுண்டை கேட்டோன்னே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு கீழே இறங்கி நிற்கிறீங்க. வேமா உங்களை சாப்பிட சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே இருந்தே கத்துறான். திரும்பி பார்க்குறீங்க, எங்கடி வச்சிருக்க ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லாம் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் மேலே இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னோட டென்ஷன் எதாம எங்கடி இருக்கு, வாயை மட்டும் அசைக்கிறீங்க. கேட்கலடி, சவுண்டா சொல்லு. அகெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு கடுப்பாக இருக்கு. கீழே வந்தேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாயா ஒழுங்கா சொல்லு, எங்கே இருக்கு? ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அங்கே அதுக்கிட்ட வச்சுட்டு இருந்த கீழே இறங்கி வரான். நீங்கள் கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அங்கே அதுக்கிட்ட வச்சுட்டு இருந்த ஃபோன் ஒன்று தான் போன மந்த் செக்அப் பண்ண காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு கொடுத்துட்டு போயிட்டேன். வாங்கல போதுமா, சீக்கிரம் சாப்பிடு. அவனும் உட்காந்து சாப்பிட்டுருக்கான். நீங்கள் வேணுக்குன்னே பையன் சாப்பிட்டுருக்கீங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன ஓயன் டைம் ஆகிட்டு என்னடி பண்ணுற? ஆமாம் அது உனக்கு பிடிக்காதே, திண்டுட்டுருக்கா? பொண்ணை தாண்டி ஸ்மெல்லாக கொண்டா வாமிட் பண்ணுவேன். திண்டுட்டுருக்கா? எடுத்து அகைன் கடிக்கிறீங்க. எதுக்கு இப்போ கத்திட்டே இருக்கா? வாமிட் வரல? வரல. என்னப்பா ஏண்டி வரல? எதுக்குடி வரல? உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் வாமிட் பண்ணணுமா? இப்போ சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணணும் அவ்வளோதானே? இல்லை, திண்டா உனக்கு வாமிட் வருமா, அதான் ஏன் வாமிட் பண்ணன்னு கேட்டேன். தெரியல, ஏதாவது ஏதாவது பண்ணி இங்கே பாரு, சாப்பிடல நொய்ன்னு எல்லாத்தையும் கொட்டி விட்டு போயிடுவேன். ஏன்டி சொல்ல மாட்டேன்? கஷ்டப்பட்டு குக் பண்ணுறல, நல்லா எஜமானி மாதிரி எந்த வேலையும் பார்க்காம வந்து கீழே வந்து திண்டுட்டு இருக்கல, நல்லா தண்டி செய்வா, கொட்டு தான் செய்வா. உனக்கு நான் வேலை வேற பார்க்கணுமா? பொண்டாட்டினா எல்லா வேலையும் தான் பார்க்கணும். ஒரு நாள் அதை சமைச்சு போட்டிருக்கியாடி. நான் இதுக்கு போடணும்? நான் இதுக்கு போடணுமா? புருஷன்டி, பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வாய் தான் ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி தன்னைத்தானே பொண்டாட்டின்னு சொன்னது. அப்புறம் வாயை மூடு. அப்புறம் வாயை மூடி. சாப்பிட்ட பிளேட் எடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே கை கழுவுறீங்க. எந்திரிச்சிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டீங்க. ஜங்குக்கு வெளில வரான். ஏய் சாப்பிட்டேல, எடுத்து போட மாட்டியா? நான் எதுக்கு போடணும்? எதுக்கு போடணுமா? நீ திண்ட அது கழுவி கூட ஊற்ற மாட்டியா? என்னால் முடியாது. அண்ணா பொண்ணால் முடியாதா? நீ வேணா இந்த வீட்டுக்கு மெய்டு வச்சுக்க, அதுக்கு அவசியமே இல்லை. நீ மெய்டாக தான் இருக்க. இது மார்னிங் ஈவினிங் குக் பண்ணுறியே. பொண்ணோட மெய்டிங் யாரும் பெற்றா இருக்க மாட்டாங்க. ஏண்டி சொல்ல மாட்டேன்? கொஞ்ச நாள் தானே? கொஞ்ச நாள் தான்.
அதுவே உனக்கு பழகிடும். என்னடி கொழுப்பா பேசிட்டு இருக்க? கண்டுக்காம உட்காந்துக்கிட்டீங்க. ஏய் வா போலாம். ஏய் உன்னை தாண்டி. என்னால் வர முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, மயிரா இருக்கு, எந்திரி. இங்கே பாரு, வாய் ஓவர பேசிட்டு இருக்க. என்ன? என்னடி? என்னடா? ஒயன். ஒயன்டா. சரி உன்னை கத்த விடல, சப்பா ஹாஸ்பிட்டல் போ. எதுக்கு? இல்லை உன்னை செக் பண்ணும். எதுக்கு? சும்மா தாண்டி வா. எனக்கு வர முடியாது, நான் டென்ஷன் இருந்தது. வா. உன் கையை பிடிக்க போகிறான், கையை தட்டு கொண்டு பிடிவேன். சரி பிடிக்கல வா. என்னை எதுக்கு கூப்பிடுற? ப்ளீஸ் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் வா. காது கேட்கல. அம்மா தாயே வாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், யோசிக்கலாம். ப்ளீஸ் பாடி கெஞ்சிரா. சரி அப்படின்ட்டு அவன் பின்னாடி கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்றான். நீங்களே உட்காந்துக்கிறீங்க ஸ்ட்ரைட்டாக. நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டல் தான், ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கான். நீங்கள் அபார்ஷன் பண்ணையில் சைன் போட்டிருப்பீங்கடா, இங்கே தான் நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் தெரியல. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களையும் கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறான். உங்கள் நேம்லாம் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு. எதுக்கு போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். என்ன வேன்? ரிப்போர்ட் தானே? இல்லை டாக்டர், இதை ஒன்று கேட்கணும். என்ன சார்? அன்னைக்கு ஆப்ரேஷன் குட்டியாக தான், அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வரவே இல்லை. உங்கள் ஒய்ஃப் தான் அடிக்கடி செக் பண்ண வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, ட்வின்ஸ் இப்படி தானா, பொறுப்பாக கூட பார்த்துக்கிறது இல்லை. அந்த டவுட் தான். என்ன டவுட் உங்களுக்கு? இல்லை டாக்டர், என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு? இல்லை அவள் ட்வின்ஸு. ஆல்ரெடி சொல்லிட்டேனே. இல்லை டாக்டர், அவள் 5 மந்த்து. ஏன் பவுரு சின்னதாக இருக்கு? என்ன ஒயன் நீங்கள் சொல்லலையா? ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. இங்கே உங்களை பார்க்குறான், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை சொல்லலையா? இல்லைன்னு தலையாட்டுறீங்க. நீங்கள் தான் ஆஃபீஸ்ன்ட்டு கட்டி எழுதுறீங்கன்ட்டு உங்கள் ஒய்ஃப் தான் சொன்னாங்க. கோவத்தில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி பாருங்கள் சார், உங்கள் ஒய்ஃபு ஒல்லியாக இருக்காங்க. அதனால சில பேர்த்துக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியாது, ஆனால் உங்கள் பேபி ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கு. நீ 6 மந்த் ஆகுதான், வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்கள் ஒய்ஃபும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, உங்கள் பேபிஸும் ஹெல்த்தியாக இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே உங்கள் ஒய்ஃபை பற்றி. இப்போலாம் நல்லா சாப்பிடுவாங்களே. அது உங்களை பார்த்தாவே தெரியுது. இல்லை டாக்டர், அவளுக்கு பிடிக்காது கூட நல்லா தின்னுட்டு இருந்தா. மார்னிங் ஏக்கையை பார்த்து முறைக்கிறீங்க, தின்னுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோன்னு. இங்கே பாருங்கள் சார், ஒய்ஃப் சாப்பிட்றதுலாம் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க நல்லா சாப்பிடாம இருந்தால் தான் உங்களுக்கு பயம்லாம் ஸ்டார்ட் ஆகணும். 5 மந்த்துக்கு முடிச்சோன்னே எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஃபுட் கொடுக்க முடியாமல் அளவுக்கு அவங்களே பசிக்குதுன்னு கேட்பாங்க. இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. வேறு என்ன டவுட்? இல்லை அவ்வளோதான். அப்புறம் என் பேபியோட ஹெல்த் ரிப்போர்ட்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குது. சிஸ்டர் சொல்லி உங்களுடைய ரிப்போர்ட்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவனும் பார்க்குறான். இது உங்கள் வெயிட், பேபியோட வெயிட், ஹார்ட் பீட் எல்லாம் அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அதை நல்லா பார்த்துட்ருக்கான். வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார்? இல்லை. ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். நீங்கள் வாட்டில் கண்டுக்காமல் நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அவன் தான் திங்ஸ் எல்லாம், ஃப்ரூட்ஸு எல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஃப்ரிட்ஜ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு குக் பண்ணி மேலே வச்சுட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே பெட்டில் உட்காந்து அந்த பழங்களை சாப்பிட்டுட்ருக்கீங்க. முருடி, இதெல்லாம் கொஞ்சம் நாள் தான், பிள்ளைங்க வந்துக்கிட்டோம், அப்புறம் வச்சுக்கிறோன்னு அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ் போயிட்டான். இப்படி தான் அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் பார்த்துட்டு சிக்கி உங்களை நல்லா கவனிச்சுக்கிறான். அதனால பாட்டி தான் புருஷன் முன்னாடி அப்படி இப்படின்னு இருப்பாங்க, நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு ஓடி போயிடுவாங்க. கேக்கவே வச்சு செய்கிறீங்க. 7 மந்த்து உன்னால் படுக்க முடியாமல் இங்கிட்ட அங்கிட்டும் உரண்டுட்டு பயத்தில் அப்படி படுத்துட்டு இருக்கீங்க. ஜேகே இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிறான். ஸ்ட்ரெயிட்டாக அவன் கிச்சனுக்கு தான் போகிறான். நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா வர டைம் ஆயிடுச்சு. இப்போயும் சீக்கிரம் வந்துடுவான். கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க்கு முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிச்சனில் வந்தால் சாப்பிட்ருக்கீங்க, அவனுக்கு குக் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மேலே வரான். டோரை ஓப்பன் பண்ணா நீங்கள் ஒரு மாதிரி ஹிப்பை பிடிச்சிட்டு இந்த ரூம்குள்ளே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு ஒரு மாதிரி டயர்டாக அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி அவன் கையை தட்டி விட்றீங்க. சரி சாரி. உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து அந்த பெட்டில் படுக்க வச்சு அவன் கோட்லாம் கழட்டி தூக்கி போட்டு உங்கள் காலை பிடிச்சி விட்றான். காலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயினாக அப்படி வலிக்க ஆரம்பிக்குது. இப்போலாம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு காலெல்லாம் பிடிச்சி விடுவான். அது மாதிரி தான் உங்கள் 2 காலையும் பிடிச்சி விட்டு உங்கள் கால் ஃபிங்கர்லாம் நல்லா அமுக்கி அப்படி பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் லைட்டாக வீக்கமாக அப்படி இருக்கு. உங்கள் தைஸ்லாம் வலிக்குது.
முன்னாடிலாம் அவளை டச் பண்ண விட மாட்டீங்க. ஆனால் இப்போ பெயின் தாங்க முடியாமல் அமுக்கிறதுக்கெல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. நல்லா உங்களை அமுக்கி விட்டு இங்கிட்டு உங்கள் ஷோல்டருக்குலடா லைட்டாக திருப்புறான். நீங்களே திரும்பி படுக்கிறீங்க. உங்கள் ஹிப்பெல்லாம் லைட்டாக பையன் அந்த பேக் இருக்குல்லடா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி அமுக்கி விட ஆரம்பிக்கிறான். நீங்கள் உங்கள் ஃபேஸை அந்த ஃபில்லோவில் வச்சு நல்லா படுக்கிறீங்க. ரொம்ப நேரம் நல்லா அமுக்கி விட்டோன்னே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் உங்களை நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு அப்புறம் தான் அவன் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வந்து டோரை லாக் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து பெட்டில் படுக்கிறான். மார்னிங் ஜேகே தான் சீக்கிரமாகவே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அவசரமாக குக் பண்ணிவிட்டு காஃபி எடுத்து ஃபஸ்ட்டு கொடுக்குறான். நீங்கள் குடிச்சிட்டு அப்படியே பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு கீழே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேகே அவன் குக் பண்ணி அதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வேகமாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் மெதுவாக உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு பையன் நடக்க முடியாமல் ஸ்டொமக்கெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் நடந்து வரதே பார்க்குறான். அவனுக்கு பயமாக இருக்குது. வச்சுட்டு வேமா ஸ்டெப்பில் வந்து உங்களை கையை பிடிச்சி ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கா? நாளையே இருக்க வேண்டியதானே அப்படி வேணாம் கீழே ஸ்டே பண்ணுறியா? நீ எதுவுமே பேச மாட்டீங்க. அவன் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பான். உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து அந்த ஷோபாவில் உட்கார வச்சுட்டு உங்கள் கையில் ரிமோட் கொடுத்து உங்கள் காலுக்கு டீப்பா இருக்குல்லடா அதெல்லாம் சேஃப்டியாக உங்கள் காலுக்கு வச்சுட்டு ஒரு பில்லோ எடுத்து உங்களுக்கு அழுத்தக்கூடாதுன்ட்டு அது மேலே வச்சு உங்கள் காலை வைக்கிறான். நீங்கள் சேனலை வச்சு மாற்றிட்டுருக்கீங்க. இதெல்லாம் பண்ணுறான். ஆனால் நீங்கள் உனக்கு கண்டுக்க கூட மாட்டீங்க. கிச்சனில் போய் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சு அதெல்லாம் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் ஹேரில் டவல் கட்டியிருக்கோம் அதெல்லாம் கழட்டி தொடச்சி விட்டு அப்படியே அந்த ஷோபாக்கு வெளியில் அப்படியே தொங்க போடுறான். பழைய வடிக்க இவன் குக் பண்ண போயிட்டான். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வாட்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்க. எனக்கு பையனை வந்து பொண்ணாவே ஆக்கிட்டா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே போய் அவனோட பேக் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு கீழே வரான். உங்களை பார்க்குறான். நீங்கள் வாட்டில் சேனலை மாற்றிக்கிட்டே திண்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. கீழே போய் ஃப்ளேட் எடுத்து அவன் ஃபுட்டை சாப்பிட்டு உங்களுக்கும் ஃபுட்லாம் எடுத்து வச்சு தண்ணிலாம் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி கொடுக்குறீங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன்டி. கண்டுக்கவே இல்லை. ஒரு நாளாவது திறக்கிறான்னு பாரு. அவன் கிளம்பி போயிட்டான். நீங்கள் ஆஃப்லாம் போல் ஏதாவது பண்ணி ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குருவீங்க. அவன் கெஞ்சி மெஜேஜெல்லாம் போட்டிருப்பான் தயவு செய்து சாப்பிட்டுடி அப்படின்ட்டு. அதுக்கு கூட நீங்கள் ரிப்ளை பண்ணவே மாட்டீங்க. இப்படி தான் அந்த 7 மந்த் முடிச்சு 8 மந்த் ஆகுது. செக்கப்லாம் முடிச்சுட்டு பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜேகேவோட அம்மா இங்கே கூட்டியாந்து விடுறா நாங்கள் பார்த்துக்குறோம் சொன்னாலும் ஜேகே கேட்க மாட்டான். நாங்களாவது வாரண்டான்னு சொன்னாலும் இல்லை 9 மந்த்துக்கு வாங்க இப்போ வேணாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வரவிடாமல் அப்படியே பண்ணிக்கிறான். பாட்டிகிட்ட புலம்பி தவிக்கிறான். முன்னாடியே உஷார் பண்ண முடியல. எதுவும் பேச மாட்றா பாட்டி அப்படி இப்படின்ட்டு. பாட்டியும் நிறைய ஐடியாலாம் கொடுக்குது. முன்ன மாதிரி சரக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒழிச்சு வைப்பான். சொல்லப்போனால் நீங்கள் 5 மந்த் வரைக்கும் குடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருப்பீங்களடா அப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்துருப்பீங்க போல். சரி ஓகே ஃபுட் தானே அப்படின்ட்டு ஜேகேவும் என்னன்னு வாங்கிட்டு மணி பே பண்ண சொல்லல. ஆல்கஹால் சார் சொன்னோன்னே ஜேகேக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கும். கிட்ட சண்டை போட்டிருப்பான். நான் அப்படி தான் குடிப்பேன். என்னால் அப்படி தான் குடிச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் நீங்கள் கெத்தாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அடிக்கவும் முடியாது. அமைதியாக உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவன் அப்போல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காமல் வீட்டுக்கு கூட கொண்டு வர மாட்டான். அதை வச்சு உங்களை மடக்க முடியாமல் ரொம்ப திக்கி திணறி திண்டாடுறான். இப்படியே தான் அவனுக்கு ரொம்ப மன உளைச்சலாகவே போகுது. உங்களுக்கு மிட் நைட்டில் பசிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஜேகேக்கு தெரியும் அவன் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி உங்கள் பக்கத்துலேயே தான் வச்சுருப்பான். ஃபோன் பார்த்துக்கிட்டே அதை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ இல்லை பசிக்குது. பக்கத்தில் பார்த்தா சிக்கன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். மெதுவாக எழுந்திரிச்சு அந்த பெட்டில் உட்காடுறீங்க. ரொம்ப டயர்டாக தூங்குறான். சரி வேணாம் அப்படின்ட்டு நீங்களே மெதுவாக உங்கள் கால் எடுத்து கீழே வச்சு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு பையன் நடந்து லாக்கை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. தூங்குறான்ட்டு சவுண்டு கேட்டு தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு என்ன எழுந்திரிச்சு உங்ககிட்ட வரான். எதுக்கு டோர் ஓப்பன் பண்ணுற? ஒன்றை தாண்டி பசிக்குது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். சரி ஓ நான் எடுத்துகிட்டு வரேன். உனக்கு தூக்கம் வருதுல போய் தூங்க. நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஓடி நான் எடுத்துகிட்டு வரேன் போ. இல்லை மெதுவாக கையை பிடிச்ச அந்த பெட்டில் உட்காரச்சிட்டு அவன் தூக்கத்தோடைய கீழே போய் அவன் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரூட்லாம் தூக்கத்துலேயே கட் பண்ணிகிட்ருக்கான். தண்ணி வேணாம் தெரில அதையும் எடுத்துக்கிட்டு மேலே அப்படியே ஒரு மாதிரி கலக்கமாக வந்து டோரை லாக் பண்ணிட்டு இதா
உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் இங்கிட்ட உட்காந்துருக்கீங்களா, அதனால் அங்கிட்ட வந்து படுத்துக்கிட்டான். வேறு எதுனா கேளுவேன், கீழே போகாதா அப்படின்னு அகைன் சொல்லிட்டு படுத்துட்டான். நீங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் மெதுவாக ரெஸ்ட் ரூம் போகிறேன். நீங்களும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வீட்டில் வந்து படுத்துக்கிட்டீங்க. சைடாக திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை நல்லாவே ஆட்டி படைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அமைதியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். நீங்கள் சொல்லாமலே எதுவும் பண்ணுறான். அவன் முகத்துக்கெல்லாம் மொமுல் பண்ணுறதெல்லாம் நல்லாவே தெரியும், கண்டுக்க மாட்டீங்க. அவன் ஷோல்டர் பிடிச்சி டேப் பண்ணுறீங்க. நான் உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சைடாக படுக்கிறீங்க. வலிதா? அவன் கையெடுத்து உங்கள் ஹிப்பை நல்லா ஒரு மாதிரி அமுக்கி உங்கள் பேக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் அமுக்கி விட்றான். அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. நான் ரொம்ப வலிதா? உங்ககிட்ட வந்து அவன் பேக்கில் தான் இருக்கான். நீங்கள் சைடாக படுத்துருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து எட்டி இங்கிட்டு பார்க்குறான். உங்கள் ஹெட்டை திருப்பி அவன் லிப்ஸில் பச்சக்கு வைக்கிறீங்க. அவன் உங்களே பார்க்குறான். அவனை பார்த்துட்டு நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவன் கையை தான் பிடிச்சிருப்பீங்க. உங்கள் சாரியை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக அவன் கையெடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. அவனுக்கு கண்ணே கலங்குது. ரொம்ப நாள் ஆசை அவனுக்கு டச் பண்ணவே விட மாட்டீங்க. உங்கள் பேபியை ஃபீல் பண்ணி டச் பண்ணுறான். அவன் ஹெட்டை திருப்பி உங்கள் பெல்லியை பார்க்குறான். அவ்வளோ பெருசாக அப்படி இருக்கு. அவன் அந்த பெல்லிக்கிட்ட போய் கிஸ் போலான்னு பார்த்துருப்பான். அவன் ஹெட்டை பிடிக்கிறீங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். அவனுக்கு புரியுது. உங்ககிட்ட வந்து சாஃப்டாக அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஹேரை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. அந்த கிஸ் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக அப்படி நெக்கு அங்கங்கே கிஸ் பண்ணி அவங்கள சாஃப்டாக அவங்க ட்ரெஸ்லாம் மெதுவாக கழட்டையில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி பயமாகவும் ஷாக்காகவும் பார்க்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் வெயிட் கொஞ்சம் போட்டிங்க, சப்பியாக இருக்கீங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு பிக்காக இருக்குது. உங்களை தப்பாக ஒரு மாதிரிலாம் பார்க்கவே மாட்டான். நீங்கள் முறைச்சாவே கீழே குனிஞ்சுக்குவான். ஸ்டொமக் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயமும் வர ஆரம்பிக்குது. உங்க கூட அப்படி பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அவனை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவனுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் ஹெட்டை தூக்குறீங்க. கண்ணால் என்னன்னு கேட்குறீங்க. இல்லடி, இப்போ பயமாக இருக்கு. என்ன பயம்? இல்லாது, நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன். ஸ்டொமக்கில் மட்டும் இடிக்காம எத்தனை ரவுண்டு வேணால் போகலாமா? போகலாமா? நிஜமாவா? அவ்வளோதான் ஜிகே. உங்கள் பெல்லிக்கு மட்டும் எதுவும் ஆகாத மாதிரி ஸ்மூத்தாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா நீ வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோ? பிள்ளைங்க வேற கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என் புருஷனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹாப்பியாக போயிட்டுருக்கு. உங்களை பார்த்து பண்ணிகிட்ருக்கான். ஆனால் உங்களுக்கு ஹாப்பியாக அவனை ரசிக்கிறீங்க. அழகாக இருக்கான். நெக்கில் அந்த செயினுக்கும் அவன் பாடி மாறி இருக்கு. கண்ணை பறிக்கிறான்னு தான் சொல்லணும். மாமா என்ன சொன்ன? மாமான்னு படாடி எவ்வளோ நாளடி என்ன முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் என்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே படுத்துக்கிறான். அவங்க பெல்லிக்கு கொஞ்சம் ரப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கிஸ் பண்ணவா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான். சரிடி. அவனோட பேபிக்கு ஸ்டொமக்கை ஹக் பண்ணி அவ்வளோ கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு பக்கத்தில் என்ன சொல்ல? இல்லை பிரீத் தண்ணி. இல்லை அன்னைக்கு கேட்டில்ல. என்னடி உனக்கு வர பொண்டாட்டி இந்த டட்டு பற்றி கேட்டா என்ன சொல்லுவோம்? அவகிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னல. நானே உன் பொண்டாட்டியாக வந்துட்டேன். இப்போ கேட்குறேன், இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமா? இது என்ன? பாம்பு. அது என்ன பண்ணுதுன்னா ஒழுங்க பாடி. அது எப்படி இருக்கு? சுத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன முன்னாடி என்ன பண்ண? நானா என்ன பண்ண? என்ன சுத்திக்கிட்டே இருப்பியா? அது நானா? இது என்ன? மைக்கு. என் காது கிளியா பத்திக்கிட்டே இருப்பா. இதுவும் நானா? அப்ப இது என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவ? என்ன
என் கையை பிடிச்சி ரெடி பண்ணுவா. இப்படி காட்டுவா. அது எப்படி இருக்கு? அது அப்புறம் இந்த பூ எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா இந்த பூ ஒத்து பார்த்துட்ருப்பா. உன் கண்ணு முட்டை கண்ணு மாதிரி போயிட்டு வரும். ஆனால் மேலே இருந்தே பார்ப்பேன். அப்புறம் அந்த ட்ரூ கேட்டல மேடம் என்கிட்ட ட்ரூவாக இருக்கணும், எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்புறம் இது என்ன புல்லட் ப்ரூஃப் சித்தத்துக்கு போட்டேன் தெரியுமா? ஏன்டா காய்ச்சல் மூச்சுன்னு கத்துவல்ல, புல்லட் மாதிரி எனக்கு நெஞ்சுக்குள்ளே பாயும், மாண்டையெல்லாம் பிச்சுக்கும். அப்புறம் இது கண்ணு மேலே ஷார்ப்பாக இருக்குல்ல, அது நீடி கீழே நான். அப்போ இங்கே கிறுக்கி இருக்குதுல்ல. சின்ன வயசில் என் மேலே கோலம் போட்டியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அது நம்மளே இல்லை இல்லை ஏறடி அப்படின்ட்டு கபோர்டுக்கு பின்னாடி ஒரு ஆல்பம் மாதிரி இருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட காட்டுறான். ஓப்பன் பண்ணி அவனோட கையில் தான் அப்படி கிறுக்கிருக்கீங்க, அதே மாதிரி இருக்கு. அது நான் ஏதோ சின்ன வயசில் நல்லா இருந்துச்சு நவுக்குமா. சரி எல்லாம் போட்டேல்ல, இது கையிலையா இவ்வளோ இன்செல்லாம் போட்டு வச்சிருக்கா? நம்ம பெற்றுக்கு போகிற குழந்தைங்களோட நேமுடி. அது என்ன ஒரு லெட்டராக இருக்கு? ஒரு பெற்றுக்க போகிறோம்ல, அதுக்கு தான் குழந்தைய நேமோட லெட்டர். அப்போ இந்த பொம்மை மூஞ்சி நீ சோடா புட்டி, நான் இப்படியா இருக்கேன்? இப்படி தானே லூஸ் மாதிரி என்கிட்ட பேசுவா. அப்போ இந்த கிங் நாண்டி, இந்த ஹார்ட் சிம்பிள் கிங்கா நான் இருந்தா கீழே கோயினா நீ தானே இருப்பா. சரி இந்த சிம்பிள் அதுவா நம்ம ஃபேமிலி சிம்பிள். இப்படி தான் இருக்குமா? ஆமாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் நீ சொல்லவே இல்லை. எப்படின்னா உங்ககிட்ட மாட்டவேன்னு எனக்கும் தெரியாது. என்ன கட்டிக்கிட்டனால ஓகே என்கிட்ட சொன்ன, ஆனால் இதை வேற பொண்ணு சத்தியமாக கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணியிருந்தா அதான் முடியாதுன்றல்ல. தாண்டி அடங்கவே மாட்டா. புரியுதா? மாமாவோட டட்டு சீக்ரெட்டு தூங்கலையாடி போயிடுச்சு. வேணா பண்ணட்டா? வேணாம். ஓகே அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு தட்டி கொடுத்து அப்படியே தூங்க வைக்கிறான். நெக்ஸ்ட் டே அப்படி தான் அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். உங்களுக்கு லவ்வபுல்லாக கொடுக்குறான். நைட் நீங்கள் ரொம்ப லவ்வாக அப்படி போயிட்டுருக்கீங்க. இப்போ 9 மந்த்து உங்கள் ஃபேமிலியே இப்போது மட்டுமா உங்கள் வீட்டில் தான் உங்களை கீழவும் ஸ்டே பண்ண வச்சிட்டாங்க. ஜேகே அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ஒலாரிக்கிட்டு திரியிறான். சைடு கப்பில் கிஸ் அடிக்கிறது, லக் பண்ணுறது, டைம் கிடச்சா திருட்டு போன மாதிரி உங்களை சாப்பிடுவான். பாட்டி உங்கள்கிட்ட எவ்வளவோ சொல்லுவாங்க இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. உங்கள் 2 பேத்தையும் வாட்ச் பண்ணுறதே பாட்டியோட வேலையாக இருக்கும். ஜேகே அவன் ரெஸ்ட் ரூம் வேலை செய்யலைன்ட்டு வேணும்னே ரிப்பேர் பார்த்துட்டு உங்கள் ரெஸ்ட் ரூமில் குளிக்கிறோம்ட்டு அவளை எடுக்க சொல்லிட்டு உங்கள் கூட அங்கேயும் முடிச்சுட்டு அப்படியே வருவான். இப்போ உங்களுக்கு பெயின் ஆகாது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஜேகே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களும் ஆண் கத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 2 பேபி பேர்ன் ஆகுது. ஜேகே மாதிரி அழகா கியூட்டா 2 பேபி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஷாக்கா ஜேகே உங்களை கொஞ்சிருதா பேபியை கொஞ்சிருதான்ட்டு கன்ஃபியூஷனை அவங்க 2 பேத்தையும் ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் பார்க்குறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே 4 days ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் அத்தை வீட்டில் இருக்கீங்க, ஜேகே வீட்டில். ஏன்னா ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களை ஜேகேவோட வீட்டுக்கு, அதாவது தனியாக இருப்பீங்களடா, அங்கே அனுப்பிவிடும் இருக்காங்க. அது வரைக்கும் இங்கே தான் பார்த்துக்கணுன்னு ஜேகே நெஞ்செல்லாம் பதறுது. உங்களை கிட்டவே ஜேகேவை அலோவ் பண்ணவே விட மாட்டுறாங்க. பேபியை கொஞ்சம் ஆஃபீஸ் போக நைட் உங்கள் பக்கத்தில் தூங்க கூட விட மாட்டுறாங்க. ஏன்னா பேபி அழுதா. உங்கள் பாட்டியும் சேர்ந்து பெட்டில் படுக்குது, அவன் ஷோபாவில் படுக்கிறான். நெஞ்செல்லாம் வலிக்குது, குத்துறான் வாடின்னு. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மில்க் கொடுத்துட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கல அவனுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. பாட்டி வெளில சைடு கேப்பில் போனோன்னே உங்கள் கிட்ட வந்து அவன் அங்கிட்டு குடிக்க இங்கிட்டு உங்கள் பேபி குடிக்க மாற்றி இப்படி பண்ணிவிட்டு உங்கள் இன்னொரு பேபி அழ ஆரம்பிச்சோன்னு தள்ளுடான்னு சொல்லி அதுக்கு ஃபீட் பண்ண அப்படியே உங்கள் இது லவ்வபுல்லாக அப்படி போயிட்டுருக்கு. அப்படி 5 மந்த்து க்ளோஸ் ஆகுது. லக்கேஜை கேரி பை மாதிரி உங்கள் பேபிலாம் தூக்கிக்கிட்டு உங்களையும் இழுத்துக்கிட்டு வாடி வீட்டுக்கு போகலான்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன ஏடி பேபி தூங்கிச்சிட்டு வரேன். அவன் 2 ஷோல்டையும் பேபி தூக்க போட்டுட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு சிறப்பான சம்பவமாக அவங்கக்கிட்ட ஓலா ஓட்டிகிட்டு இருக்கான். ஃபினிஷ் பண்ண போட்டதில் அவங்க பேபி சவுண்டு. அப்பா அம்மானே, அப்பாவோட அவசரம் புரியலையாடா? அண்ணா கொஞ்ச நேரம்டா. நீங்கள் அவன் ஷோல்டர் போட்டு அடிச்சிட்ருக்கீங்க.